நம்ம பார்க்க போகிறது ஸ்குவிட் கேம் சீசன் 2 இருக்குது பார்த்தீங்களா? அது ஸ்டோரி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஸ்டோரி வந்து நம்ம சேனல்லே போட்டுட்டோம். பார்க்காம இருக்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக அதை பார்த்துட்டு இது பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரியும். சரி வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவர் வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு தலையில் வந்துட்டு கலர்லாம் பெயிண்ட் பண்ணிக்கிட்டு அவர் வந்து தான் பொண்ணை பார்க்குறதுக்காக கிளம்பிடுவார் இல்லைங்களா? ஆனால் இப்போ அவருக்கு போகும்போது அவருக்கு 2 யோசனையாக இருக்கும். அங்கே போகலாமா இல்லை திரும்பவும், ஏன்னா இவங்க இன்விடேஷன் கார்டு அனுப்பியிருக்காங்க. அப்போ திரும்பவும் இந்த கேம்லாம் ஆரம்பிக்க போகிறாங்களா? அப்போ மக்களை நம்ம காப்பாற்றி ஆகணுன்ற சிந்தனை வந்து ஹீரோக்கு வந்துடும். சரி போகலாமா வேணாமான்னு அப்படி இப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது போகலான்ற மாதிரியே அவருக்கு வந்து யோசனை வந்துடும். சரின்னு சொல்லிட்டு இப்போ ஊருக்கு போகாமல் அவர் திரும்ப இப்போ இங்கே வருவார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அதோட இப்போ இன்னொருத்தரை காட்டுவாங்க. அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சீசனில் வந்து ஒரு போலீஸ்கார் வந்திருப்பார்ல, அவரோட அண்ணனாலேயே அவருக்கு வந்து உயிருக்கு வந்து ஆபத்து ஏற்பட்டிருக்கும். அந்த மாதிரி இருக்கிறனர் வந்து அவர் இறந்து போயிருக்க மாட்டார். அவர் இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் ட்ரீட்மெண்ட்டில் இருந்துட்டு இருப்பார். அப்போ அவருக்கு என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் இப்போ மைண்டில் ஓடிட்டு இருக்கும். ஏன்னா இப்போ அவர் தான் இவ்வளோ அதுக்கப்புறமா அவருக்கு மயக்கம் தெரிஞ்சு அவருக்கு அந்த ஞாபகம் வரும்போதே லாஸ்ட்டாக நம்ம என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி யோசனை வரும்ல, அதில் வந்து அண்ணனே தன்னை இப்படிலாம் பண்ணதெல்லாம் அவருக்கு யோசனை வந்து ஒரு வழியாக அவர் வந்து கண்முழிச்சும் பார்த்துருவார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உடல்நல தேறி திரும்ப வந்து ரெடி ஆகிடுவார். இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ இருக்கார்ல, அவருக்கு ஏதோ காதில் ஏதோ இதாக இருக்க மாதிரியே இருக்கும், டிஸ்டர்பாக இருக்க மாதிரி இருக்கும். பார்த்தா என்னன்னு பார்த்தா ஏதோ ஒரு சின்னதாக ஒரு கருவி மாதிரி இருக்கும். அது அவர் காதில் வந்து அவங்க பொருத்தியிருப்பாங்க. அதை வந்து ஹீரோ அப்புறமா தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. இங்கே வந்து இந்த போலீஸ்கார் வந்துட்டு அவருக்கு ஃபுல்லாக குணமானதுக்கு அப்புறமா அவர் வந்து இன்ஸ்பெக்டராக இல்லாமல் டிராஃபிக் போலீஸாக அவரோட வேலையை வந்து தொடர்ந்துட்டு இருப்பார். இன்னமும் அவருக்கு ஏன் அப்படின்னா அவருக்கு அப்பவும் சரி அவர் முன்னாடி சொன்னார், யாரும் அதை பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா ஃபஸ்ட்டு சீசனில் வந்து சில விஷயங்கள் நடந்திருக்கும். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கதை ஈஸியாக புரிஞ்சிடும். அப்போ ஹீரோ வந்து சொல்லவும் இவர் போய் ஸ்டெப் எடுக்க போகும்போது யாருமே சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல, அதனால இவருக்கு வந்து கோவமாகவும் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாருன்னா இனிமேல் இதில் சொல்லி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கும் டிராஃபிக் போலீஸாக வேலை பார்க்கலான்ற மாதிரி அவர் மைண்டுக்கு வந்திருப்பார். அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும் போது தான் கூட வேலை பார்க்குற ஆஃபீஸர்லாம் வந்து அவங்கள கேட்பாங்க. ஏன்னா அவர் வந்து ரிசைன் பண்ணுற வேலை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாரு. அதோடு வந்து அந்த ஆஃபீஸர்லாம் வந்து இவர்கிட்ட பர்சனலாக வந்து பேசுவாங்க. ஏன் அந்த மாதிரி வேலை பார்க்குற, உன்னோட திறமைக்கு நீ ஏன் டிராஃபிக் போலீஸில் அங்கே போய் நீ சேர்ந்துட்டு இருக்க, நீங்கள் தானே இருந்த அப்படி இப்படின்னு சொல்லுவார். எனக்கு இந்த வேலை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்கார் சொல்லும் போது அதை வந்து ரிசைன் பண்ணியிருக்காருல. ஆனால் அவர் வந்து நான் ரிசைன் பண்ண தான் நான் எடுத்துக்க மாட்டேன், நீ லீவில் இருக்கன்னு வேணால் நான் கணக்கு காட்டிக்கிறேன், ஆனால் நீ வேலைக்கு வந்து சேரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கும் அவருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ இந்த போலீஸ்காருக்கு கோவம் வரும். நான் அவ்வளோ விஷயங்கள் சொன்ன, யாருமே அதை நம்பலை அப்படி இப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்வார்னா, நீ எல்லாத்தையும் சொல்ல தான் செஞ்சா, ஆனால் ஆதாரம் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இப்போ அவருக்கு அவங்க அண்ணன் இதானாங்களா, அந்த காயம் மட்டும் தான் அவருக்கு ஷோல்டரில் இருக்குமே தவிர்த்து அவர் அங்கேருந்து கலெக்ட் பண்ணார்ல அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து அவர் தண்ணிக்குள்ளே விழும்போது அந்த ஃபோனும் மிஸ் ஆகிருக்கும். ஸோ எதுவுமே இல்லாமல் எப்படியா எங்களை போய் கண்டுபிடிக்க சொல்கிற, நீ இது ஒரு தீவுன்னு சொன்னால் நாங்கள் எத்தனை தீவு இருக்குது, எத்தனை போய் தேடி பார்த்துட்டோம், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, அப்புறம் எப்படி நம்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்பாங்க. அதோடு இவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் நீ சொல்கிறது வந்து உண்மை அப்படின்றது, நீ இவ்வளோ நாளாக அடிபட்டு நீ மரண இதுக்கு போயிட்டு வந்திருக்க அப்படின்றத வச்சு என்னால் நம்ப முடியுதானே, எல்லாரும் அதை நம்புவாங்களான்னா முடியாது தானே, நீ பொறுமையாக இரு, ஆனால் உனக்கு நான் எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் அவருக்கு சொல்லிட்டு இருப்பாரு. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு திரும்பவும் அந்த இன்விடேஷன் கார்டு இருக்குல்ல, அந்த மாதிரி கார்டு ஹீரோக்கும் வரும். ஸ்பாட்டில் சொன்ன மாதிரியே அவர் வந்துட்டு இப்போவும் அவனுங்க இதெல்லாம் தொடர்றாங்கன்னா வந்து வேற யாரோ இதுக்கெல்லாம் காரணமாக இருக்காங்க, அது யாருன்னு கண்டுபிடிக்கணும், இந்த தடவை இவ்வளோ பேரை நம்ம இறந்து போக விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைப்பார். அதுக்காக அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா ஆளுங்களை வச்சிருப்பார். அவர் ஜெயிச்ச அமௌண்ட்டை வந்து எதையுமே தொட்டிருக்க மாட்டார். அவ்வளோ அமௌண்ட் அவர்கிட்ட இருக்கும், இருந்தாலும் அப்படியே தான் வச்சிருப்பார். ஆனால் அவர் நிறைய ஆளுங்களை வச்சிருப்பார். எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு சீசனில் வந்து ஒருத்தர் வந்து இவரை வந்து விளையாட கூப்பிட்டுருப்பார்ல, அவரை வந்து எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அவரை கொண்டு வந்து என்கிட்ட ஒப்படைக்கணும், அவரை பிடிச்சிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஆளுங்களை வந்து, அதாவது அந்த மாதிரி அடியாளுங்களை தான் பிடிச்சி வச்சிருப்பார். நீங்கள் அந்த மாதிரி அவரை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு நான் வந்து இது தரேன் அதை தரேன் அப்படின்ற மாதிரி அவங்கள்ட்ட பேசுவோம். இப்போ எல்லாருக்கும் போட்டி போட்டு அவரை வந்து எல்லாருமே இப்போ தேட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஹீரோ வந்து இந்த மாதிரி ஆளுங்களை பிடிச்சி இப்படி ஒரு வேலையும் கொடுப்பாரு. ஒரு பக்கம் இந்த போலீஸ்கார் பார்த்தீங்கன்னா அவருக்கு இப்போ சரியானதுக்கு அப்புறமும் அவர் போயிட்டு தீவாக போய் தேடுவார், எந்த தீவில் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி தேடணும் அப்படின்றதுக்காக அவர் ஒரு பக்கம் போயிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் இந்த அடியாளங்களா இருக்காங்களா, அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஹீரோ சொல்லிட்டான் இந்த ஆளை தான் நம்ம தேட போகிறோம் அப்படின்ற மாதிரி அவரோட ஸ்டாச்சுவை வச்சுக்கிட்டு இவருக்கான இது இங்கே தான் இருப்பார், எந்த க்ளூ கிடச்சாலும் நீங்கள் சொல்லணும், ஆனால் நீங்கள் இவ்வளோ நாளாக தேடிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் வேலை தான் பார்க்குறீங்களா சும்மா இருக்கீங்களான்றதை என்னால் நம்ப முடியல, அதனால் நீங்கள்லாம் எங்கே போகிறீங்க, என்ன வேலை பார்க்குறீங்க, யாரை மீட் பண்ணுறீங்க, எல்லாமே எனக்கு அப்டேட் வரணும்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுவார். அப்போ தான் நான் பணம் கொடுக்க முடியும். அதனால இப்போ எல்லாருமே வந்துட்டு இது ஒரு ஆஃபீஸாக போட்டு இப்போ இந்த பில்டிங்கில் வந்துட்டு எல்லாருமே அந்த வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே இருந்தாலும் அந்த ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பணும், நீங்கள் யாரை மீட் பண்ணாலும் எங்களுக்கு அந்த இதை அனுப்பணும், அப்போ தான் நீங்கள் வேலை பார்க்குறதாவே என்னால் நம்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லவும் இப்போ எல்லாருமே அந்த மாதிரியே செஞ்சுட்டு இருப்பாங்க. அதோட அந்த போலீஸ்கார் போகிற வழியில் அந்த போட்டில் இருக்கவர்கிட்டையும் அவர் வந்து எங்கே போகிறீங்கன்னு கேட்கும்போது இது மாதிரி என்ன தேடின்னு கேட்கும்போது அவரும் சில விஷயங்கள்லாம் அவர்கிட்ட சொல்லுவார். அதோட அதில் இந்த அடியாளுங்களில் 2 பேர் இருக்காங்களா, அவங்க 2 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இவனை எங்கேயா தேடுறது எங்கேயுமே
கிடைக்க மாட்டான் இவன் இந்த பணம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு இடத்துல வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் சொன்ன அதே ஆள் வந்து அதே மாரி இன்னொருத்தர்கிட்ட கேம் விளையாடிட்டு இருப்பாரு. அத பார்த்தோனே இவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா போயிரும். கண்டுபிடிச்சுட்டோம். இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா, ஆனா இவர் வந்து கொஞ்சம் தூரமா நின்னுகிட்டு இருப்பாரு. சரின்னு சொல்லிட்டு இவர ஃபோட்டோலாம் எடுத்துருவாங்க. அதே ஆள் ஹீரோ கிட்ட ப்ளே பண்ணார்ல, அதே ஆள் இன்னொருத்தர்கிட்ட அதே மாரி கேம் விளையாடிட்டு இருக்கிறத பார்த்தோனே அவர ஃபோட்டோலாம் எடுத்து ஹீரோக்கு அனுப்பி விட்டுருவாங்க. "நீ தேடிட்டு இருக்க ஆளு, நீ சொன்ன ஆளு இங்க தான்யா இருக்கான்" அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோக்கு ரொம்ப இதா போயிடும். அவன் எங்கேயும் போகாம பார்த்துக்க, நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் வருவாரு. அதோட அவன ஃபோட்டோ எடுத்து கேட்பாரு. இவங்க அனுப்புன உடனே அவன் தான் கன்ஃபார்மு, அவன ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிருவாரு. இப்ப இவங்க 2 பேரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இதுல ஒருத்தருக்கு இப்ப தான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கும். அவர் என்ன சொல்வாருன்னா, "எனக்கு இப்ப தான் கல்யாணம் ஆயிருக்கு. அதுவும் நீ தான் எனக்கு கல்யாணமே பண்ணி வச்ச. இவனெல்லாம் போய் புடிக்க வேணாயா? அவன பார்த்தா மோசமானவன் மாரி தெரியுது" அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயப்படுவாரு. "நான் தான் இருக்கேன்ல, நீ எதுக்கு பயப்படுற?" அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தைரியத்த வரவழைச்சு இவங்க 2 பேருமா அவர ஃபாலோ பண்ணிக்கிட்டே போவாங்க. அவருக்கும் இது இவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராங்க அப்படின்ற மாரி அவரும் கொஞ்சம் கண்டுபிடிச்சுருவாரு. இதுக்கு இடையில ஒரு லேடிய காட்டுவாங்க. அந்த லேடி பார்த்தீங்கன்னா, உள்ளதுலயும் உள்ளதா எவ்ளோ தூரத்தில சோகமா இருக்க முடியுமோ, அந்த அளவுக்கு சோகமாவே இருந்துட்டு இருப்பாங்க. சரியா யார்ட்டயும் பேச மாட்டாங்க, கொள்ள மாட்டாங்க. ரொம்ப உம்முன்னே இருந்துட்டு இருப்பாங்க. இதுக்கு இடையில ஹீரோவுக்கு இந்த ஃபோட்டோலாம் வந்துருச்சு. இவர தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு அவரு. இப்ப அவர ஃபாலோ பண்ணிக்கிட்டு போணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேகமா அவங்க சொன்ன இடத்துக்கு வந்துகிட்டு இருப்பாரு. வரும்போது பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள வேற கேம் வந்து விளையாட ஆரம்பிச்சுருவாரு அங்க இருக்கிறவங்கள்ட்டலாம். அங்க கஷ்டப்படுறாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் நின்னுக்கிட்டு ஒரு பக்கம் கார்டு, அதாவது ஸ்க்ராட்ச் கார்டு குடுப்பாரு. இன்னொரு பக்கம் பன்னு. அவங்கலாம் பசியோட இருப்பாங்க. "உங்களுக்கு சாப்பாடு வேணும், அதாவது இந்த பன்னு வேணுமா? இந்த பணம் வேணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எல்லாருமே வந்துட்டு பணத்த தான் சூஸ் பண்ணுவாங்க. அது அந்த ஸ்க்ராட்ச் அதாவது பணம் வேணுன்றதுக்காக அந்த ஸ்க்ராட்ச் கார்டு. அந்த ஸ்க்ராட்ச் கார்ட சொரண்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அதுல ஏதாவது அவர் சொன்ன நம்பர் ஏதாவது இருந்ததுன்னா அவங்களுக்கு பணம் கிடைக்கும். இல்ல அப்படின்னா வந்துட்டு அவங்க தோத்து போயிட்டதா அர்த்தம். அதுக்கு பன் எடுத்தே சாப்பிட்டுருக்கலான்ற மாரி இருக்கும். அப்ப இவங்க எல்லார்கிட்டயும் இவரு கேட்பாரு. எல்லாருமே ஸ்க்ராட்ச் கார்டு தான் எடுப்பாங்க. அத சொரண்டி பார்ப்பாங்க. அவங்க ஃபெயிலியர் ஆவாங்க. உடனே இவரு என்ன பண்ணுவாருன்னா, டக்குன்னு போயிட்டு எல்லா பன்னையும் ஒரு இடத்துல போட்டு அத மிதின்னு மிதிச்சு அந்த மாரிலாம் பண்ணிட்டு இருப்பாரு. உடனே எல்லாரும் போயிட்டு கேட்பாங்க. "எதுக்காக இப்படி நல்ல இது நான் பன்னு நல்லா தானே இருக்கு. அது எதுக்கு இப்படி நீ மிதிக்கிற? அது ஏன் வீணாக்குற? எங்கள்ட்ட குடுக்கலாம்ல" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "நான் இத வீணாக்கல. நீங்க தான் வீணாக்குறீங்க. நான் உங்ககிட்ட வந்து இது 2த்துல எது வேணும்னு கேட்கும்போது, எனக்கு எல்லாமே பணம்னு சொல்லிட்டு நீங்க தான் இத வேணான்னு சொன்னீங்க. நான் வேணான்னு சொல்லல. அப்டின்னோன, அப்பவும் அந்த ஆள் போய் எடுக்க போம்போது, இது யாருக்குமே கிடைக்கவே கூடாது. அப்டி இப்டின்னு சொல்லிட்டு இவரு என்ன பண்ணுவாருன்னா, குதிச்சு என்னமோ ஜம்பிங் இதுலலாம் குதிப்பாங்கல்ல, அந்த மாரி நெனச்சு குதிச்சு அது எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் கோவமா அங்கருந்து போவாரு. அங்க இருக்கிறவங்களுக்குலாம் சுத்தமா ஒண்ணுமே புரியாது. அப்ப எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு கார்டு மாரி குடுத்துட்டு போவாரு. உங்களுக்கெல்லாம் வந்துட்டு பணம் சம்பாரிக்கணும்னு தானே ஆசை இருக்கு. அப்படி ஆசைப்படுறவங்க இந்த கேமுக்கு வாங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்கள வந்து கூட்டிட்டு போவாங்க. நீங்க கேம் ஆடினீங்கன்னா உங்களுக்கு நெறைய பணம் கிடைக்கும். அப்படி இப்படின்னு எல்லார்கிட்டயும் சொல்லிருவாரு. இப்ப இவங்க ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்க்ராட்ச் கார்டுக்காகவே வந்துட்டு சாப்பாடே வேணான்னு சொன்னவங்க. அதனால இவங்க எல்லாருமே வந்துட்டு ரெடி ஆயிடுவாங்க. அந்த கேம் போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பார்த்தீங்கன்னா, இவன பார்த்தா பயமா இருக்குன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. "நீ வா நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அவர ஃபாலோ பண்ணி அவர்கிட்ட போய் மிரட்டவே ஆரம்பிச்சுருவாங்க. ஆனா அவரு பார்த்தீங்கன்னா, பார்க்க தான் கோட் ஷூட் போட்டிருக்காரு. சூப்பரா இந்த படத்துல அவர் நல்லா நடிச்சிருப்பாருன்னு சொல்லலாம். அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, இப்படி அப்படி நடிச்சுட்டு அவர் கூட சண்டை போடுறதுக்கு அவங்க 2 பேருமே தயாராயிடுவாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, ஹீரோ அவர பார்க்கணுன்றதுக்காக வேகமா கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருப்பாரா, இந்த டிராஃபிக் போலீஸ் வேற இப்ப இங்க நின்னுட்டு இருக்காரு. அதாவது போலீஸா இருந்தவரு. அவர் இங்க நின்னுட்டு இருக்கவும் ஹீரோவ பார்த்துட்டோனே, "என்ன இவ்ளோ வேகமா ஓட்டுறன்னு" சொல்லிட்டு அவர் வண்டிய ஸ்டாப் பண்ணிட்டு பார்க்கும்போது எதுவுமே இல்ல. சரி போன்னு சொல்லிடுவாங்க. பேர் மட்டும் கேட்கும்போது ஹீரோவோட பேர் மட்டும் அவர் சொல்லுவாரு. அவரோட கார் நம்பர பார்த்து வச்சிருப்பாங்க. அதோட இந்த பேர் எங்கேயோ கேட்ட மாரி இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த டிராஃபிக் போலீஸ்க்கு ஞாபகம் வரவும், அவர் போயிட்டு அந்த ஃபைல்லலாம் எடுத்து பார்ப்பாரு. பார்க்கும்போது அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிரும். இவர் வந்துட்டு நம்ம அந்த கேம்ல விளையாடின ஒருத்தர் தான். இவர் தான் அன்னைக்கு வந்து கம்ப்ளைண்ட்ட குடுத்துட்டு போனாரு. அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த டிராஃபிக் போலீஸா இப்ப இருக்காருல்ல, அவருக்கு வந்து கண்டுபிடிச்சிருவாரு. அதோட இங்க பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோ வந்து அவங்க சொன்ன இடத்துக்கு அடிச்சு புடிச்சுட்டு ஓடி வருவாரு. ஆனா, அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா, அவர் வந்த உடனே அவர் ஒண்ணு கண்டுபிடிப்பாரு. இங்க ஏதோ சண்டை நடந்திருக்கு. அந்த சண்டையில வந்துட்டு என்னமோ நடந்திருக்கு அப்படின்றது மட்டும் ஹீரோவுக்கு தெரிய வந்துரும். இங்க யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போலான்னு நினைக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த மாடியில அங்க நின்னுகிட்டு அந்த ஆள் இருக்கார்ல, கோட் ஷூட் போட்டவர் இருந்தார்ல, அவர் வந்துட்டு ஹீரோவ பார்த்துட்டு போவாரு. "இது உன் வேலை தானா?" அப்படின்ற மாரி பார்த்துட்டு மேல நின்னுட்டு அப்படியே போயிடுவாரு. அவர் மேல நின்னு பார்க்குறது ஹீரோவுக்கு இங்க தெரியாது. அதோட ஹீரோவும் இங்க இருக்கிற நிலவரம் சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப எங்க போனான் அப்படின்னு சொல்லிட்டு அவர தேடிக்கிட்டே இருப்பாரு. இந்த டைம்ல அந்த கோட் ஷூட் போட்டவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த 2 பேரையுமே கட்டி போட்டு வச்சுருவாரு. கட்டி போட்டு இப்போ ஒரு கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிப்பாரு. இப்ப இவரு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரையும் கட்டி போட்டு வச்சிருக்காருல்ல, அவங்க கைய மட்டும் விளையாடுற மாரி கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்டுருப்பாரு. ஸ்டோன் பேப்பர் சிசர் இருக்குல்ல, அந்த கேம் தான் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அவங்க 2 பேருமே ரொம்ப பயந்து இதுல இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, தோத்தவங்க வந்து டிஸ்குவாலிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்பவும் என்ன பண்ணுவாங்களோ அந்த ரூல்ஸ் தான் அப்படின்னுவாரு. இப்ப இதுல வந்து 6 தோட்டா இருக்குமா, அதுல 1 வந்து இப்படி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணிருவாரு. திரும்ப வந்து 5 இருக்கு. 5ல வந்துட்டு
வந்துட்டு 4 இது வந்து காலியாக தான் இருக்கும். ஒரு இதில் மட்டும்தான் இது இருக்கும். உடனே வந்துட்டு இப்போ தோத்தவங்க நெத்தியில வச்சு சுட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்வார். அது மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் இப்போ காலியாக தானே இருக்குது, 5ல் 1ல் தானே இருக்குது. அதனால் அவர் தப்பிச்சிருவார். தப்பிச்சோம் பொழைச்சோன்னு இருக்கும் அவங்களுக்கு திக்கு திக்குன்னு. இப்போ 2 பேரையும் விளையாட சொல்லும்போது இன்னொருத்தர் வந்து பயத்தில் விளையாடாமையே இருப்பார். அப்போ நீ வந்து அவுட் ஆயிட்டியே அப்படின்னு விளையாடாமல் இருந்தாலும் டிஸ்குவாலிஃபைடு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நெத்தியில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுலேயே இருக்காது. அப்போ 2 தடவை போயிடுச்சு. இன்னும் 3 தான் இருக்குது. இந்த 3த்தில் எதுலையாவது 1ல் இருக்கலாம், இல்லை 2த்தில் இல்லாமல் இருந்து 1ல் இருக்கலாம் அப்படின்ட்டு திரும்பவும் இவங்க 2 பேரையும் விளையாட சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி வச்சார்ல அவர் என்ன பண்ணுவார்னா விளையாடாமையே விட்டுருவார். ஏன் அப்படின்னா வந்து அவனுக்கு இப்போ தான் புதுசாக கல்யாணம் பண்ணி வச்சோம், நம்ம தான் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி அவருக்கு சிந்தனை ஓடிச்சனுமோ தெரியல. அவர் விளையாடாமே இருக்கவும் டக்குன்னு வந்து இவர் தோத்த உடனே இவர்கிட்ட அந்த இது பார்க்கும்போது அவர் இறந்து போயிடுவார். அதோட நீ தான் ஜெயிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா அவரை போய் கட்டி போட்டு வச்சிருவாரு. எல்லாத்தையும் அவருக்கு பரிசு கொடுக்காம கை காலெல்லாம் கட்டி ஒரு ரூமில் படுக்க போட்டு வச்சிருவாரு. இதுக்கு இடையிலே பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ்கார் இருக்காருல்ல அவர் வந்துட்டு ஹீரோட அட்ரஸ் எல்லாம் தேடி வந்துட்டு அங்கேயும் இங்கேயும் திரிஞ்சிட்டே இருப்பார். அப்போ அவர் ஒரு பக்கம் வந்துட்டு ஃபாலோ பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ கூட வந்து ஒரு ஆள் ஹீரோ வந்து சில ஆளுங்களெல்லாம் பிடிச்சி வச்சிருந்தார்ல, அதாவது இவங்களை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆளுங்கள்லாம் வச்சிருந்தார்ல, அந்த இடத்து தான் அந்த அட்ரஸ் காட்டும். ஹீரோ கிட்ட இருந்த பணத்தை வச்சு அவர் பெரிய ஒரு இடம்லாம் வாங்கி போட்டுருவார். அது ஒரு சில காரணத்துக்காக வாங்கி போட்டிருப்பாரு. அந்த இடத்துக்கு வந்து இப்போ இந்த போலீஸ்கார் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கோட் ஷூட் போட்டவர் இருக்கார்ல அவர் மாதிரி பொம்மை செஞ்சு வச்சிருக்காங்கல்ல, அந்த பொம்மை அவரை எப்படி பிடிக்கணும் என்ன ஏதுன்னு அந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே நுழைஞ்சிருவார். அங்கே எல்லா டீட்டெயில்ஸையுமே அவர் பார்த்துக்கிட்டு இருப்பார். அப்போ அவருக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அந்த டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுவார். இதுக்கு இடையில அந்த கோட் ஷூட் போட்டவர் இருக்கார்ல அவர் வந்து ஹீரோவை தேடி வந்துடுவார். வந்துட்டு இப்போ என்ன பண்ணுவாருன்னா அதே கேமை நம்ம விளையாடுவோம்னு சொல்லிட்டு என்னை கண்டுபிடிக்கிறதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணியிருக்க போல இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம 2 பேரும் ஒரு கேம் விளையாடுவோம் அப்படின்ட்டு அதே மாதிரி அந்த கன் இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சுட்டு மாறி மாறி நம்ம வந்து இது பண்ணிக்கணும், யார் வந்து அதில் சாகுறாங்களோ அவங்க போயிடலாம் அப்படின்ற மாதிரி சாதாரணமாக கேம் சொல்லுவார். இன்னும் ஹீரோவும் கோவமாக பேசுவார். உங்களை மாதிரி ஆளுங்களே இருக்கும்போது எங்களை மாதிரி ஆளுங்க இருக்கக்கூடாது அப்படி இப்படின்ற மாதிரிலாம் 2 பேருமே பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ மாறி மாறி வந்து அவங்களுக்கு டைம் வரவும் அவங்கவுங்க வந்து செய்யும் போது பார்த்தீங்கன்னா ஒரு தடவை ஹீரோ தப்பிப்பார், ஒரு தடவை இவர் தப்பிப்பார், இன்னொரு தடவை ஹீரோ அந்த மாதிரி செய்யும் போது அப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ கிட்ட தான் அந்த குண்டு வர மாதிரி வாய்ப்பு இருக்கும். ஆனால் அவர் தப்பிச்சிருவார். அப்போ என்ன அர்த்தம்னா இப்போ இவர்கிட்ட தான் அந்த கோட் ஷூட் போட்டவர்கிட்ட தான் அந்த கன் வரப்போகுது. அப்போ ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் இப்போ ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாரா திரும்ப இல்லாட்டி அதில் தப்பிக்க முயற்சி பண்ணுறாரான்னு யோசிச்சுட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அவருக்கு ரூல்ஸ் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணுவார். அதோட அந்த கோட் ஷூட் போட்டவரோட கதை வந்து இங்கேயே முடிஞ்சிரும். அதோட ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும். சரின்னு சொல்லிட்டு இப்போ இவன் இவ்வளோ தூரம் வந்திருக்கானா அப்போ நம்ம இடத்துல எல்லாத்துலேயுமே அவன் இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேடி வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் ஒருத்தரை வந்துட்டு விளையாடிட்டு 2 பேரை பிடிச்சி வச்சு விளையாடிட்டு இருந்தார்ல, அதில் ஒருத்தர் வந்து ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு அவரை கட்டி போட்டு வச்சுருந்தார்ல, அவர் அந்த இடத்துக்கு வந்து பார்த்துருவார். பார்த்த உடனே என்ன இது அப்போ இவருக்கு அடையாளம் தெரியாது இது யாருன்னு, ஏன்னா நிறைய பேர் அவர் ஆளுங்களாக வச்சுருந்தார். அவர் உடனே தன்னைத்தானே சொல்லிக்குவார், சார் உங்களுக்கு தெரியாத நீங்கள் தானே என்னை வந்து அவனை இருக்கிற இடத்த வந்து கரெக்டாக காட்ட சொன்னீங்க, நான் தான் உங்களுக்கு வந்து காட்டினது, அவன் தான் இந்த மாதிரி பண்ணிட்டான், அவன் என் கூட இருந்த ஆளை வந்து அவன் இந்த மாதிரி இது பண்ணிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லவும் இவர் வந்து அவரை காப்பாற்றுவார். அதோட இவரை காப்பாற்றுறவொன்னே இவருக்கும் பார்த்தீங்கன்னா எப்படியாவது இவனுங்களாம் சும்மாவே விடக்கூடாது சார், இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லும் போது நான் நம்பல, ஆனால் இவனுங்களாம் ரொம்ப மோசமானவங்களா இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவரும் சொல்லுவார். சரின்னு சொல்லிட்டு இப்போ இங்கே ஒரு பொண்ணு வந்துட்டு லேடி வந்துட்டு ரொம்ப சோகமாகவே இருந்துட்டு இருந்தாங்களா, அவங்கள காட்டுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. நான் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு போகாமல் அந்த வேலை பார்க்குற இடத்துல ஒரு ஓரமாக படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. இது அங்கே வாட்ச்மேன் இருக்காரு, அவர் பார்த்துருவார். இங்கெல்லாம் படுத்து தூங்கக்கூடாது, எந்திரிச்சு போமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து சத்தம் போடுவார். அவங்களுக்கு வந்து தங்குறதுக்கு வீடு கூட அந்த மாதிரி இல்லாத மாதிரி கூட இருக்கும் நம்மளுக்கு. அதனால் இங்கே இருந்துட்டு இருப்பாங்க. அவர் சொன்ன உடனே அவங்களும் கிளம்பிடுவாங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ போலீஸ்கார் இருக்காருல அவர் வந்துட்டு ஹீரோவை பார்க்க வருவார். வந்துட்டு ஹீரோ கிட்ட பேசும்போது ஹீரோக்கும் அவர் அடையாளம் தெரியும். ஏன்னா ஒரு தடவை அந்த விளையாட்டு நடக்கும் போதே அவரோட அண்ணன் பேரை சொல்லி கேட்டிருப்பாரு, என் அண்ணன் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதில் இருக்கும் போது அவர் வந்து பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டு தான் வந்து பேசியிருப்பார். அப்போ நான் தான் அந்த இடத்துல இருந்தேன், அந்த பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டிருந்த இடத்துல அவங்கள மாதிரி நான் தான் அங்கே இருந்து உங்ககிட்ட பேசினேன் ஞாபகம் இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோக்கும் தெரிஞ்சிடும். நான் ஆரம்பத்தில் 2 பேரும் வாக்குவாதம் மாதிரி இருந்தாலும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நம்மலாம் சேர்ந்து தான் அவங்கள பிடிக்கணும்னு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ ஒத்துப்பார். இப்போ ஹீரோ வந்துட்டு அவர் வாங்கி வச்சிருக்க அந்த பெரிய பில்டிங் இருக்குல்ல அதை எப்படி பண்ணி வச்சிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதில் என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவார். அவர் ஜெயிச்ச அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட்டை வந்து அப்படியே வச்சிருப்பாரு. அதில் கொஞ்சம் வந்து அங்கே இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அந்த மாதிரியும் இருக்கும். இவ்வளோ பணத்தை சேமிச்சும் வச்சிருப்பாரு. இது எதுக்காக வச்சிருப்பாருன்னா இந்த மாதிரி பண்ணுறாங்கல்ல இவங்க எல்லாரையும் அழிக்கிறதுக்காகவே இதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் இந்த பணத்தை செலவு பண்ணாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கும். இதெல்லாம் வந்து இறந்து போனாங்கல்ல அவங்கெல்லாம் வந்து இந்த பணத்துக்காக தானே ஆசைப்பட்டாங்க. அவங்க வந்து இப்போ இறந்து போனதுனால
இதெல்லாம் அவங்களுக்கு சேர வேண்டியது எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ ஹீரோ கிட்ட மொத்தம் இருக்கிறது 450 கோடி அவர் ஜெயிச்சுட்டு வந்தார்ல, அதில் இருக்கும் அவர் கொஞ்சம் கொஞ்சம் செலவு பண்ணது போக மிச்ச பணத்தை வச்சிருப்பாரு. இந்த போலீஸ்காரும் இப்போ அவர் இன்னொருத்தரை காப்பாற்றுறாங்களா, அவங்க 3 பேர் மட்டும் இப்போ இங்கே இருப்பாங்க. இப்போ ஹீரோ என்ன சொல்வாருன்னா, இப்போ நம்ம 3 பேர் மட்டும் பத்தாது, நம்மளுக்கு இன்னும் நிறைய ஆளுங்க தேவை. நான் அதாவது ரொம்ப துணிச்சலாக இந்த மாதிரி அதாவது சில வேலைகள்லாம் செய்ய தெரிஞ்சவங்க மாதிரி ஆளுங்க நம்மளுக்கு வேணும்னு சொல்லுவார். இப்போ அவர் வாங்கின பில்டிங்லேயே பார்த்தீங்கன்னா கீழே அந்த கிரவுண்ட் ஃப்ளோருன்னு வாங்கல, அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஓட்டையாக போட்டு பெரிய இடத்த இது பண்ணி வச்சுருப்பாரு. எதுக்காக அப்படின்னா வந்துட்டு இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும், நம்மள மாதிரி ஆளுங்க வந்துட்டு இன்னும் நிறைய பேர் நம்ம சேர்க்கணும், அவங்க எல்லாரும் இங்கே வரணும், இந்த மாதிரி நல்லா ப்ராக்டிஸ் எடுத்துக்கணும், அதுக்கப்புறமா அவங்கள மொத்தமாக போயிட்டு அவங்க எல்லாரையுமே காலி பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. அதுக்காக நிறைய அந்த பொருளெல்லாம் கூட வாங்கி வச்சுருப்பாரு. அது ஒன்று அவரும் போலீஸ்கார் என்ன சொல்லுவாருன்னா, இதெல்லாம் நீ சீப்பான ரேட்டில் அந்த மாதிரிலாம் வாங்கியிருப்பேன், இதெல்லாம் வேலை செய்தனே தெரியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த லேடி இருக்காங்கல்ல, இங்கே ஒரு சோகமாக இருந்தாங்களா, அவங்க வந்துட்டு இந்த மாதிரி பொம்மை வேஷம் போட்டுட்டு சிரிக்க வச்சுட்டு இருப்பாங்க. அந்த கொஞ்ச நேரம் அதை கழட்டிட்டு ஃப்ரீயாக உட்காரலான்னு போது பார்த்தீங்கன்னா, அப்போ அங்கே வர பிள்ளைங்களாம் வந்துட்டு அவங்கள்ட்ட சரியாக பேச மாட்டாங்க. இந்த பொம்மையோட கெட்டப்பில் இருக்கும் போது தான் அவங்கள்ட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அதை விளையாடிட்டே இருப்பாங்க. அங்கே ஒரு குட்டி பொண்ணு வரதை பார்த்தோன்னே இந்த லேடிக்கு வந்து இவ்வளோ நேரம் சோகமாக இருந்தாங்கல்ல, அப்போ அந்த பொண்ணை பார்த்தோன்னே அதுக்கிட்ட போவாங்க. அந்த பொண்ணு இவங்களோட கையில் உள்ள அந்த கீரலெல்லாம் தொட்டு தொட்டு பார்க்கும். அவங்க நிறைய தடவை அவங்க நிறைய முயற்சியெல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்றது இதில் தெரிய வருது. அதோட அவங்களும் ஒரு குட்டி பொண்ணை ஏதோ தேடுறாங்க, அவங்களோட பொண்ணை அவங்க தேடிட்டு இருக்காங்க போல இருக்குன்ற மாதிரி தான் நம்மளுக்கு ஃபீல் ஆகும். அதனால தான் அவங்க இப்படி இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஒரு பக்கம் போக, இன்னொரு பக்கம் ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவர் சம்பாரித்த பணம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு ஒரு குட்டி பையனுக்கு ஒரு அம்மாவுக்கு நிறைய பணம் கொடுத்துருப்பாரு. ஏன்னா அந்த கேமில் வந்தாங்கல்ல, அந்த கேமில் வந்து இவருக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே அவங்கவுங்க வீட்டோட சூழ்நிலையை அறிஞ்சு அவங்கவுங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவார். கடனாக இருக்கவங்களுக்கு கடனாக எடுப்பார், பிஸ்னஸ் லாஸாக இருக்கவங்களுக்கு அதை இது பண்ணி கொடுப்பாரு. அந்த மாதிரி நிறைய வேலைகளை வந்து அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார், நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பார் ஹீரோ அவங்களுக்கு தெரியாமையே. ஹீரோ இப்போ ஒருத்தரை பார்க்க வந்திருப்பார். அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த மாதிரி யாராவது ஒருத்தரை காணும் அப்படின்னா அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தோன்னா கண்டுபிடிச்சி தருவாங்களா, அந்த மாதிரி ஆஃபீஸருங்க கிட்டேயும் அவர் வந்து லிங்க்கில் இருப்பார். இந்த மாதிரி இவன் எங்கே இருந்தாலும் நம்மளுக்கு வந்து தேவைப்படுது இவங்களோட ஆளுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது, நான் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ கிட்ட பேசிட்டு அவரையும் அனுப்பி விட்டுருவார். அந்த மாதிரி கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ கொடுக்குறேன் அவ்வளோ கொடுக்குறேன்ற மாதிரி ஹீரோ பேசி வச்சிருவார். சரின்னு இவனும் சொல்லிட்டே இருப்பார். இப்போ இவர் கிளம்பி போனதோட அந்த லேடி இருக்காங்களா, அவங்க இங்கே வருவாங்க. வந்துட்டு அவங்க பொண்ணோட ஃபோட்டோ கொடுத்துட்டு என் பொண்ணு கிடைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, இப்போ இவர் திட்டுவார். அந்த அம்மா வந்து அந்த பொண்ணோட அம்மா வந்து அவ்வளோ மோசமானவ, அவ்வளோ நாச வேலைலாம் அவ்வளோ பார்த்துருக்கா, அவெல்லாம் ஒரு பொண்ணா அப்படி இப்படின்னு சொல்லி திட்டுவார். அதாவது அந்த பொண்ணோட அம்மாவே இவங்க தான், இவங்கள தான் அவர் ஜாடமடையாக அப்படி திட்டும் போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும். உன் பொண்ணை முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டுபிடிச்சி தர பார்க்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லி அனுப்பவும் அவங்களும் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. ஆனால் அதுக்கெலாம் நிறைய பணம் செலவாகும் அப்படின்னு சொல்லவும், பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போயிடுவாங்க. என்னதான் பண்ணுறது இப்போ பணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்பவே யோசனையாக இருக்குது. இவங்க பார்க்குற வேலையில் இவ்வளோ பணம் ரெடி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கஷ்டத்துலேயே இருப்பாங்க. இருந்தாலும் பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிச்சுன்னு இருப்பாங்க. அவங்க காரில் படுத்து தூங்கிட்டே இருப்பாங்க. அப்போ காரை வந்து திடீர்னு வந்து தட்டவும், நான் தெரியாத இடத்துல பார்க் பண்ணிட்டேன்னா நான் இப்போவே கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுக்க போவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு விசிட்டிங் கார்டு இருக்கும், அதாவது அந்த கேமுக்கு அவங்களுக்கு அழைப்பு வந்திருக்கும். அப்போ இதுக்கு முன்னாடி அவங்க அந்த கேம் விளையாடி இருக்காங்களா, இல்லை விளையாட இப்போ அவங்களுக்கு புதுசாக கூப்பிடுறாங்களா அப்படின்ற மாதிரி இல்லை, இப்போ திரும்ப இந்த கேமுக்கு போகலாமா வேணாமான்னு அவங்களுக்கு ஒரு யோசனையாகவே இருக்கும். சரின்னு சொல்லிட்டு இந்த கேமுக்கே இப்போ போகலாம் அப்படின்ற மாதிரி இப்போ இந்த பொண்ணு வந்து முடிவு எடுத்துருவாங்க. அவங்க ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் வந்து பார்ட்டி இருக்கணும்னு, அந்த பார்ட்டிலாம் எனக்கு வேண்டாம், நான் வேலையை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி வேலையை விட்டு போகிறேன் அந்த பார்ட்டியாவது அட்டன் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. இதுக்கிடையில் ஹீரோ இருக்காருல, அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவர் இப்போ வந்து அந்த இடத்துக்கு திரும்பவும் போகலான்னு முடிவு பண்ணியிருக்காருல்ல, அதுக்காக வந்துட்டு இப்போ அவரோட பல் இருக்குல்ல, அந்த பல்லில் வந்துட்டு அந்த ஜிபிஎஸ் அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த ட்ராக் பண்ணுறதுக்காக அதுக்காக இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவரோட பல்லுலேயே வந்துட்டு அந்த அவர் எங்கே இருப்பார், இப்போ அங்கே கிளம்புறாருல, அதை வந்து இங்கே போலீஸ்காரவங்களாம் இங்கே இருக்கவங்களாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த பல்லுலேயே வந்துட்டு ஒரு அடையாளம் வச்சுட்டு அங்கே மாட்டிட்டு அங்கே போவார். இப்போ அவர் இருக்கிற லொக்கேஷன் வந்து இவங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா இவங்க போகும்போது கால் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து கூட்டிகிட்டு போகிறாங்களா, எங்கே போகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணுவாங்க. இப்போ வந்துட்டு இந்த லேடி இருக்காங்களா, அவங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டல் வருவாங்க. அங்கே ஒரு குட்டி பொண்ணு இருக்கும். ஏன்னா அங்கே ஒருத்தரை வந்து அவங்க பார்த்துருப்பாங்க. அவரோட பொண்ணுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாமல் ஒருத்தர் கஷ்டப்பட்டுட்டே இருப்பார். அவங்களும் இந்த கேமுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. போகிறதுக்கு முன்னாடி இவங்க இந்த பொண்ணை பார்க்குறோன்னு இவங்களுக்கு தோணும். அதனால் அந்த பொண்ணை பார்க்குறதுக்காக வருவாங்க. வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு கேப் மட்டும் வச்சுட்டு அங்கேருந்து அவங்களும் கிளம்பி போயிடுவாங்க. அதோட பார்த்திங்கன்னா இப்போ ஹீரோ இப்போ கிளம்ப ரெடி ஆகிட்டாரு. அந்த கூட ஒருத்தரை காப்பாற்றினார் பார்த்தீங்களா, 2 பேரில் ஒருத்தர் இறந்து போய் அவர் மட்டும் ரொம்ப பேசுவார், நீங்கள் கவலைப்படாமல் போயிட்டு வாங்க, அதுதான் வந்து பல்லுலையெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கீங்களே, கொஞ்சம் எதனாலும் சிக்னல் கொடுங்க, நாங்கள் எல்லாரும் கிளம்பி வந்துடுறோம் அப்படி இப்படின்னு அவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கும் ஜாலியாக பேசிகிட்டே இருப்பார். ஃபைனலாக கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காக அந்த லேடிக்கு வந்து கால் பண்ணுவாங்க. இந்த கேமில் நீங்கள் கலந்துக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவங்களும் வந்து நான் கலந்துக்கிறேன், கண்டிப்பாக கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஃபோனில் சொல்லிடுவாங்க. சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே அவங்க செய்வாங்கள்ல, அந்த மாதிரி இப்போ அவங்க ஒரு பாலத்துக்கு கீழே வந்து வர சொல்லிடுவாங்க. அவங்களும் போய் அங்கே நின்றுட்டு இருப்பாங்க.
இப்போ இந்த லேடி, ஹீரோ இப்போ எல்லாருமே ரெடி ஆயிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்து நிப்பாரு. இப்போ இவங்க சொன்ன இடத்துக்கு எல்லாரும் வந்தவுடனே இவங்கள கூட்டிட்டு போறதுக்கு இப்போ ஒரு கார் வரும். வந்தவுடனே பார்த்தீங்கன்னா, திரும்பவும் வழக்கம் போல எல்லாரும் பின்னாடி தூங்கிட்டு தான் இருப்பாங்க. ஒருத்தர் மட்டும் முன்னாடி உட்காந்துருப்பாரு. இப்போ ஹீரோக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும். சரின்னு சொல்லிட்டு இப்போ அவர் ஏறி உள்ள உட்காந்துட்டு பேச்சு குடுக்க ஆரம்பிப்பார். அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு புகை மாதிரி கார்ல வரும். அதோட ஹீரோவும் இப்போ மயக்கம் போட்டுருவாரு. இப்போ ஆனா அவருக்கு வந்து ஒண்ணும் செய்யாது. இப்ப இது எப்பவும் இருக்கிறது தானே. அதனால சரின்னு சொல்லிட்டு இப்போ இங்க வந்துருவாங்க. இந்த லேடியும் இங்க வந்திருப்பாங்க. இவங்க வர்றது வந்துட்டு இப்போ இதில என்ன ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பொண்ணு இந்த லேடி வந்து இப்போ சேர்ந்தாங்கல்ல, இவங்க வந்துட்டு கேம் விளையாடுறதுக்காக வரல. அவங்க அந்த கேம வந்து அந்த பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டுலாம் இருக்காங்கல்ல, காட்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல, அந்த வேலைக்காக வந்திருக்காங்க இந்த லேடி அப்படின்றது நம்ம இவங்க இங்க வந்து அந்த ட்ரெஸ்ஸ இவங்க மாத்துவாங்க பார்த்தீங்களா? அப்பதான் நம்மளுக்கே அது தெரிய வரும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளும் இவங்களும் இப்போ ஹீரோலாம் போய் கேம் தானே விளையாட போறாரு. அப்படிதான் நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனா அந்த மாதிரி கிடையாது. இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க கிளம்பும்போது இந்த ஃபோன் ஏதாவது ஆன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஆனா அது எதுவுமே பண்ண முடியாது. அவங்க வர்றவங்க வந்து ரொம்ப தெளிவாவே இருப்பாங்க. உங்ககிட்ட இருந்து நீங்க என்ன கொண்டு வந்தாலும், என்னலாம் பண்ணாலும் அதெல்லாம் எதுவுமே அங்க வேலை நடக்காதுன்ற மாரி அவங்க ஈஸியா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சுருவாங்க. இவங்களும் போறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தனி ரூம்ல வந்துட்டு அவங்களோட ட்ரெஸ்ஸ வந்து மாத்தி அவங்க ஃபேஸ வந்து ஃபுல்லா கவர் பண்ணிப்பாங்க. இந்த பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கவங்களுக்கு கூட இவங்க யாரு, இவங்க யாருன்னு யாருமே யாரோட ஃபேஸையும் பார்த்ததே கிடையாது. நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி ஷேப்ல இருக்கிறவங்க மட்டும் தான் பேசுவாங்க. அதாவது ஸ்கொயர் ஷேப்ல இருக்கவங்க மட்டும் தான் பேசுவாங்க. இந்த மாதிரி இருக்கவங்க பேச மாட்டாங்க. அதோட அவங்க அமைதியா தான் இருக்கணும் அப்படின்ற மாரி இருக்கும். அதோட அந்த ஹீரோ இப்போ கிளப்பி போயிட்டாரு. அவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இந்த போலீஸ்காரங்க அவங்க டீமும் வந்துட்டே இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா, ஒரு தீவுக்கு தான் அத கூட்டிட்டு வந்திருக்கோம். சரி இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு மீன் வாய்க்குள்ள அந்த இது வந்து அந்த அவரு ஹீரோ வச்சிருந்தார்ல, அது வந்து இங்க இருக்கும். ஆனா ஹீரோவ பொறுத்தவரைக்கும் அவர் தாங்கிட்ட தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காரு. அவர் எப்போ மயக்கம் போட்டாரோ, அப்பவே வந்து அவங்க இந்த வேலைய பார்த்து விட்டு போயிருப்பாங்க. அதோட இவங்க வந்து பார்த்துட்டு, "இது என்னது இது? இங்க இருக்கே! அப்ப ஹீரோ அங்க பிளான் பண்ணிட்டு போனது, அப்ப அதுவும் வேஸ்ட்டா?" அப்படின்ற மாரி, இப்ப அவங்கலாம் இப்ப எங்க போனான்னு தெரியலையேன்ற மாரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதாவது அவங்க போற தீவுல இல்ல இது வேற தீவுல அந்த அது வந்து டோட்டலா அப்படியே மாறிடுச்சு. இப்ப ஹீரோ வந்து திரும்ப கண் முழிச்சு பார்க்கும்போது, அதே மாரி ட்ரெஸ் போட்டிருப்பாரு. அங்க பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு மந்திரவாதி மாரி இவங்க இருப்பாங்க. இவங்க வந்து இன்னும் கொஞ்ச நாள் இப்படி நடக்க போகுது, அப்படி நடக்க போகுது. கண்டிப்பா நீ ஜெயிக்கணும்னு நினைக்காத. அது நடக்கவே நடக்காது. நான் தான் இந்த தடவ ஜெயிப்பேன்ற மாரிலாம் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த இவங்கலாம் வந்துருவாங்க. வந்துட்டு இப்ப ரூல்ஸ்லாம் எல்லார்கிட்டயுமே சொல்லுவாங்க. இதுதான் உங்களுக்கான ரூல்ஸு அப்படின்னு எப்பவுமே ஃபர்ஸ்ட் பார்ட்ல சொன்ன மாரியே சொல்லுவாங்க. இந்த கேம் வந்து நீங்க விருப்பப்பட்டு விளையாடலாம் அப்படி இப்படின்னு சொல்லும்போது, இங்க பார்த்தீங்கன்னா நெறைய பேர் வந்து, "எங்கள நீங்க வந்துட்டு எதுக்காக நீங்க இப்படி இது பண்ணி கடத்தி கூட்டு வந்தீங்க?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இதா பேசுவாங்க. ஏன்னா, எல்லாரையும் நீங்க வந்து மிரட்டியிருக்கீங்க. நெறைய பேர நீங்க வாண்டடா இது பண்ணீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசவும், அந்த கலர் அடிச்சிருக்கார்ல தலையில, அவர் வந்து ஒரு பாட்டு பாடுறவரா இருப்பாரு. என்ன அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொண்ணு பேசுவாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு இருப்பாங்க. அவங்க வந்துட்டு, "என்ன ட்ரெஸ் இது? எனக்கு இந்த கலர் பிடிக்கல. எனக்கு நீங்க போட்டிருக்க கலர் தான் பிடிச்சிருக்கு. அந்த கலர் ட்ரெஸ் எனக்கு கிடைக்குமான்ற மாரி கேட்பாங்க. அதெல்லாம் கிடைக்காது. இந்த ட்ரெஸ் தான் உங்களுக்கு அப்படின்ற மாரி சொல்லவும், எனக்கு ஷூ பத்தல, எனக்கு செருப்பு பத்தலன்னு ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்லுவாங்க. அதோட வந்துட்டு எல்லாரும் ரொம்ப இதாவே பேசும்போது எல்லாரோட வீடியோவும் அங்க ப்ளே ஆகும். நீங்க எல்லாரும் இங்க வந்திருக்கீங்கன்னா, உங்க எல்லாருக்குமே உள்ள கடன் பிரச்சனைக்காக தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவ ப்ளே பண்ணி காட்டிடுவாங்க. இப்ப ரொம்ப பில்டப் பண்ணி இங்க பேசிட்டு இருந்தாங்களா, அவங்களோட எல்லா வீடியோவும் இருக்கும். எல்லாருமே அவ்ளோ கடன் சுமையில இருக்கிறவங்க தான் இங்க இருக்காங்கன்றவன இப்ப யாருமே பேசவே முடியாது. இந்த மாரி இந்த பாட்டு பாடுறவர் இருக்கார்ல, அவருக்கே பார்த்தீங்கன்னா அவ்ளோ கடன் இருக்கும். அவரால பேசவே முடியாது. அப்படியே அமைதியா நின்னுட்டே இருப்பாரு. அதனால நீங்களா தான் விருப்பப்பட்டு இங்க வந்திருக்கீங்க. அடுத்தது ஒரு தாத்தாவ தான் காட்டுவாங்க. இப்ப அந்த தாத்தாவ பார்த்தீங்கன்னா, உள்ளதுலயே அவரு தான் அதிகமா கடன் வாங்கி வச்சிருப்பாரு. அதெல்லாம் பார்த்தோனே இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஷாக் ஆயிடும். "இவ்ளோ கடனா?" அப்படின்னு சொல்லிட்டு இவர பத்திலாம் பேசிட்டே இருப்பாங்க. இவர் ரொம்ப திமிராவும் இருப்பாரு. அதோட அவர் என்ன சொல்வாருன்னா, "சும்மா யாருக்கும் இவ்ளோ இத தூக்கி குடுத்துற மாட்டாங்க. அப்படி குடுக்குறாங்கன்னா, அவ்ளோ பெரிய ஆளா இருந்தா மட்டும் தான் குடுப்பாங்க. அந்த அளவுக்கு நான் பெரிய ஆளு. அத தெரிஞ்சுக்கங்கன்ற" மாரி அவருக்கு தகுந்த மாரி அவர் பேசி கொஞ்சம் பில்டப் பண்ணிப்பாரு. இதோட இப்ப எல்லாருமே யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாது. எப்படியாவது இந்த கேம் வந்து நிப்பாட்ட சொல்லணும். இவங்க எல்லாரையும் ஸ்டார்ட்டிங்லயே காப்பாத்தணும்னு நெனைப்பாரு. ஆனா யாருமே ஒத்துழைக்கவே மாட்டாங்க. எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, "நீ மட்டும் ஜெயிச்சுட்டு போலான்னு நீ நெனைக்கிறியா? எங்க எல்லாரையும் பிரைன் வாஷ் பண்ணிட்டு, எல்லா பணத்தையும் நீயே எடுத்துக்கலாம்னு நெனைக்கிறியா?" அப்படி சொல்லிட்டு இப்படியே கேட்பாங்க. உடனே அந்த ரூல்ஸ் போடுறவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா, "உங்க எல்லாருக்கும் ஒரு மனதா விளையாடணும்னு தோணுனா விளையாடுங்க. இல்லன்னா நீங்க வேணான்னு சொல்லிட்டீங்கன்னா நிப்பாட்டிறலாம். ரூல்ஸ் இதுதான். ஓட்டு எண்ணிக்கையில தான் அத நாங்க பெருசா எடுத்துக்க முடியும்." அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஓட்டு எடுக்கலாம்னு சொல்லுவாங்க. உடனே ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணுவாருன்னா, எல்லார்கிட்டயும் சொல்லுவாரு. வேண்டான்னு சொல்லுங்க. இந்த கேம் வந்து வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இங்க வந்து இவரு மகனும், அம்மாவும் 2 பேருமே வந்திருப்பாங்க. மகனோட கடனுக்காக அம்மாவும் சேர்ந்து நானும் விளையாடுறேன்னு வந்திருப்பாங்க. மகனுக்கு விருப்பம் இல்லாட்டி 2 பேருமே இங்க விளையாடி எப்படியாவது குடும்ப பிரச்சனைக்காக தான் அவங்கலாம் வந்திருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு ஆனா அவங்களுக்கு இதுல விளையாட விருப்பம் இருக்காது. அவங்களுக்கு வந்து நீ போ நான் மட்டும் விளையாடுறேன் அப்படி இப்படின்னு மாறி மாறி பேசிட்டு, இப்ப 2 பேருமே இங்க நின்னுட்டு இருப்பாங்க.
அதோட நீங்கள் அப்படி ஒரு வேளை வேணாம்னு நினச்சாலும் இதை ஸ்டாப் பண்ணிவிடுவோம். இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேம் வந்து கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கு முன்னாடி உங்களோட பரிசு அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ 456 பேர் இருக்கீங்கன்னா 456 கோடி வந்து உங்களுக்கான பரிசு அமௌண்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இப்படின்னு ஒன்று எல்லாருக்கும் திரும்ப கேம் விளையாடலான்ற மாதிரி எண்ணம் வந்துடும். ஆனால் அதில் ரூல்ஸ் போட்டிருக்கிறது ஒன்றே ஒன்று வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் விளையாடாமல் இருந்தால் கூட நீங்கள் டிஸ்குவாலிஃபைடு தான். உங்களுக்கு விளையாடாமல் நான் போகிறேன்னு தனிப்பட்ட நபர் சொல்ல முடியாது. எல்லாருமே சேர்ந்து மெஜாரிட்டியாக வேண்டாம் அப்படின்னா மட்டும் நாங்கள் கேன்சல் பண்ணுவோன்ற மாதிரி அவங்க சொல்லி வச்சுருப்பாங்க. சரி இப்போ விளையாடி தான் பார்ப்போமே, கொஞ்சம் மட்டும் அமௌண்ட்டை சேர்த்துக்கிட்டு போயிடுவோம், ரொம்பலாம் ஆசைப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி இப்போ எல்லோரும் முடிவு எடுத்துருவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தனித்தனியாக எல்லாரையும் வந்து ஃபோட்டோ எடுக்கணும். ஆனால் வந்துட்டு இந்த ரேப்பர் இருக்காரில் அவரை சுற்றிட்டு பார்த்திங்கன்னா எல்லோரும் சேர்ந்து நின்றுட்டு இவர் கூட சேர்ந்து செல்ஃபி எடுக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் என்ன சொல்லிடுவாங்க, ஒவ்வொருத்தராக தான் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் யாரும் கவலைப்பட வேணாம், இந்த கேமை முடிச்சுட்டு வெளியே வந்தவுடனே எல்லாருக்கூடையும் தனித்தனியாக நின்று நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே எல்லாருக்கும் சந்தோஷமாக போயிடும். அப்போ அங்கே ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப இஷ்டத்தை பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணை கூப்பிட்டு, பாப்பா நீ மட்டும் ஏன் தனியாக இருக்க, நீ வேணால் வந்து கூட நின்று எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்களுக்குலாம் ரொம்ப இதாக இருக்கும். அதே மாதிரி அந்த பொண்ணு கொஞ்சம் நல்லா வாய் பேசிகிட்டே இருப்பாங்க. இவர் இந்த பாட்டு பாடுறவர் இருக்கார்ல, அந்த பொண்ணை அப்படியே கரெக்ட் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்லேயே அவர் சுற்றிட்டு இருப்பார். இப்போ இந்த பாட்டிமா வந்து அவங்களும் அவங்க மகனும் வந்திருக்கிறதுல வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஹீரோ இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு சில பேர் வந்து ஹீரோவோட பேச்சை கேட்பாங்க, அவர் நல்லதுக்கு தான் சொல்கிறாரு. ஒரு சில பேர் வந்து கேட்கவே மாட்டாங்க, இவர் வேணும்னே போய் சொல்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பேசிகிட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவை தேடி வர்றதுக்காக இவங்களும் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இவங்களால எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியாது. அவங்க தான் அந்த ஜிபிஎஸ்சி பிடுங்கி போட்டாங்களா, அதனால் எங்கே இருக்காரு அப்படின்ற மாதிரி இப்போ இவங்களுக்கு அடையாளமே தெரியாது. ஒவ்வொரு இடமா அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு தெரிஞ்சு தேடிட்டே தான் இருப்பாங்க. இப்போ ஹீரோ நினச்சது போலவே ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இந்த கேம் வந்து ஆரம்பிக்குது. இப்போ மொதல் கேமு அதில் பார்த்திங்கன்னா இப்போ திரும்ப எல்லாரையும் அதே மாதிரி ஒரு இடத்துக்கே கூப்பிட்டு வருவாங்க, அந்த கிரவுண்டுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே வந்துட்டு இப்போ ஹீரோ வந்து தெரிஞ்சிடும் அந்த பொம்மை அங்கே நிற்குது, இப்போ அதே கேம் தான் திரும்ப விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு அவர் எவ்வளவோ முயற்சி பண்ணுவார். இந்த மாதிரி வந்துட்டு இந்த ரெட்டில் அவங்க ஆல்ரெடி சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி ரெட் கலர்னால் நின்றணும், க்ரீன் கலர்னால் போகணும் அப்படின்னு. அவ்வளோதானா, நான் கூட என்னமோ நினச்சேன்ற மாதிரி எல்லாரும் ரொம்ப அசால்ட்டாக இருப்பாங்க. அப்போ ஹீரோ சொல்வார், இது நீங்கள் அசால்ட்டாக நினைக்காதீங்க, கொஞ்சம் அசைஞ்சா கூட சுற்றுவாங்க அப்படின்னு. இது என்ன விளையாட்டுத்தனமாக இருக்குது, கேம் விளையாட கூட்டு வந்துட்டு யாராவது அப்படிலாம் செய்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவர் கிண்டல் தான் பண்ணுவாங்க. அதில் இந்த பொண்ணு வந்து என்ன சொல்லும்னா, இவருக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சு போல இருக்குது, ரொம்ப மயக்கத்தில் இருக்கான் போல இருக்கு, அதனால தான் இஷ்டத்துக்கு உளறிட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டே இருக்கும். இப்போ கேமும் ஆரம்பிச்சிருப்போம். ஹீரோ எப்படியாவது எல்லாரையும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ரொம்ப போராடுவார். என்ன ஒருத்தர் கூட ஒரு பேச்சே கேட்க மாட்டாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இன்னமும் இனி எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசுகிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிண்டல் தான் பண்ணுவாங்க. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோ வந்துட்டு அவருக்கு பொறுமை இழந்து அவர் என்ன சொல்லிடுவார்னா, இந்த கேம் வந்து நான் ஆல்ரெடி விளையாடி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்போ வந்து எல்லாருக்கும் ஒரு மாதிரி புரியவே புரியாது. அப்பவும் யாரும் நம்ப மாட்டாங்க. ஆல்ரெடி நீ விளையாடி இருக்க அப்படின்னா வந்துட்டு உங்ககிட்ட நிறைய பணம் இருக்குமே, அப்போ நீ எல்லாத்தையும் ஜெயிச்சேன்னா நீ எல்லா பணமும் இருக்குமே, அப்புறம் எதுக்காக நீ திரும்பவும் வந்து விளையாட வந்திருக்க, அப்போ அது நம்புற மாதிரியா இருக்குது, உங்ககிட்ட தான் இப்போ கோடிக்கணக்கில் இருக்குமே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த ஹீரோ அதெல்லாம் காதில் வாங்க மாட்டார். இப்போ நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் காப்பாற்றணுன்ற எண்ணம் தான் அவருக்கு இருக்கும். அந்த பாட்டிமா அந்த பையனும் இருக்காங்களா, அவங்க மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பேச்சை கேட்பாங்க. இந்த பொம்மையோட கண்ணில் வந்துட்டு கேமரா இருக்கும், அதை நீங்கள் அசைஞ்சிங்கன்னா வந்து சுட்டுரும், நீங்கள் இப்படி தான் இருக்கணும், கொஞ்சம் கூட அசைஞ்சிடாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நிறைய ஐடியா கொடுப்பாரு. அது இல்லாமல் யாருமே அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ வரைக்கும் எல்லாரும் சீரியஸ்னஸ் தெரியாமல் தான் இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு இருக்குல்ல, இப்போ அந்த க்ரீன் லைட் அப்படின்னு எல்லாம் போவாங்க, ரெட் லைட்டுன்னு எல்லாம் ஸ்டாப் ஆகிடுவாங்க. ஆனால் ஒரு அந்த அப்படியே ஸ்டாப்பாக தான் அந்த பொண்ணு நின்றுட்டு இருக்கும். அப்போ அந்த பொண்ணு கழுத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வண்டு மாதிரி வந்து உட்காரும். அப்போ அந்த பின்னாடி இருக்க அந்த பாட்டு அவர் வந்து கேட்பார் என்னன்னு கேட்கும்போது, ஏதோ வண்டுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக தான் அந்த பொண்ணு அசையும், டக்குன்னு அந்த பொண்ணு சுட்டுருவாங்க. அது எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆகிடும். அப்போ இப்படி தான் நடக்குதா, அப்போ அவர் ஹீரோ சொன்னது உண்மைதான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ பிளேயர் இந்த நம்பரை சொல்லி அந்த பொண்ணோட நம்பர் சொல்லி அவங்க அவுட் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பயத்திலே யாருமே நிற்க மாட்டாங்க. உடனே இந்த பக்கம் முன்னாடி ஓடுறது, பின்னாடி ஓடுறது, அங்கே ஓடுறது, இங்கே ஓடுறது, எல்லாம் தாறுமாறாக ஓட ஆரம்பிச்சிருவாங்க. உடனே அதான் அதுங்களுக்கு வேணுன்ற மாதிரி டப்பு டப்புன்னு சுடுவாங்க. இது யார் சுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அங்கேருந்து ஒரு லேடி, சோகமான லேடி கிளம்பி வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு, அந்த லேடி தான் வந்து இந்த மாதிரி எல்லாரையும் போட்டு இஷ்டத்துக்கு சுட்டுட்டு இருப்பாங்க. உடனே ஹீரோக்கு இப்போ என்ன செய்ய தெரியாது. இப்போ எல்லாரும் பேச்சு கேட்பாங்கல்ல, உடனே ஹீரோ வந்து வாயை மூடிப்பார். ஏன்னா அவங்க வாய் அசைறு தெரியக்கூடாதுனால கையை வச்சு வாயை இந்த மாதிரி மூடிப்பார். மூடிட்டு எல்லாரும் இந்த மாதிரி நில்லுங்க, அந்த மாதிரி நில்லுங்க அப்படின்னு அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பார். பயப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க, நீங்கள் வந்து அதாவது அவர் முதுவை காட்டிக்கிட்டே தான் ஓடுவார் அந்த பொம்மை கிட்ட. அந்த பொம்மைக்கு வந்து அதெல்லாம் சரியாக தெரியாதுல்ல, அசையக்கூடாது அப்படின்றதுனால அவர் என்ன சொல்வார்னா, உங்களில் உருவத்தில் பெருசாக இருக்காங்களா அவங்க பின்னாடி போயிட்டு உருவத்தில் சின்னதாக இருக்கவங்க போய் மறைஞ்சிக்கோங்க, ஏன்னா அப்போ தான் அவங்க அசைஞ்சா கூட வெளியே தெரியாது அப்படின்னு. இப்போ எல்லாரும் கொஞ்சம் தன்னை விட கொஞ்சம் குண்டாக இருக்கவங்கள பார்த்து போய் எல்லாரும் போய் ஒளிவாங்க. அப்படியே எல்லாரும் ஓரளவுக்காக போய் ஒளிஞ்சு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹீரோ சொன்னதை கேட்டதுனால இப்போ யாருமே வந்து சுட்டிருக்க மாட்டாங்க. எல்லாருமே ஓரளவு தப்பிச்சிருவாங்க. கடைசியாக ஒருத்தரோட்ட மாட்டிப்பார். அவரை வந்து ஹீரோ வந்து அவரை காப்பாற்றுறதுக்காக போவார். ஒரு பொண்ணு, ஒரு இன்னோசென்ட்டான பொண்ணு, அந்த பொண்ணு போயிட்டு அவரை காப்பாற்றுறதுக்காக போயிட்டு கடைசி நிமிஷத்தில் வந்து ஜம்ப் பண்ணி எல்லாரும் தப்பிச்சிருவாங்க.
இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் தாறுமாறா இஷ்டத்துக்கும் அவங்க அந்த கேம்க்காக இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்துட்டு அந்த அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் அதெல்லாம் இருக்குல்ல, அந்த வேலையும் பார்த்துட்டு இருப்பாங்க. இதுல தலைய பார்த்தே குறி பார்த்தே அந்த பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டு இப்போ ஒரு லேடி சேர்ந்தாங்களா, அவங்க அந்த மாரி பண்ணிட்டு இருப்பாங்க. அத பார்த்தோனே இந்த மாரிலாம் பண்ண வேணாம். யார் இவ இந்த மாரிலாம் பண்ணா அவங்க தனியா ஒரு பிசினஸ் வேற பண்ணிட்டு இருக்காங்கல்ல இந்த கேமுக்கு இடையில. இந்த மாரி புதுசா இப்படி பண்ணிட்டு இருக்காளே, இந்த மாரி பண்ணா வந்துட்டு நம்ம எப்படி நம்ம பிசினஸ பார்க்குறது? சைட் பிசினஸ் அதாவது நான் சொல்றது. அத எப்படி பார்க்குறது? இந்த பொண்ணு தான் இந்த வேலைலாம் பார்த்துட்டு இருக்கா. அந்த 11 நம்பர் தான் இப்படிலாம் பண்றா அப்படின்ற மாரிலாம் உங்களுக்கு தெரிய வந்துரும். அவ யாருன்னு அவர்ட்ட பேசுங்க அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஏன்னா, இதெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் வந்து அந்த வேலைய பார்த்துட்டு இருக்கறனால, இந்த லேடியால இப்ப அதுவும் கெட்டு போயிட்டுருக்கு. இவங்கள நல்லவங்கன்னு இந்த லேடிய சொல்ல முடியாது. அவங்க தான் வந்து இஷ்டத்துக்கு ஒரு சின்ன ஒரு இதா இருந்தா கூட டக்கு டக்குன்னு அவங்கள சுடுறது வந்து இவங்க தான் ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. அதனால தான் அவங்க பொண்ண அவங்க காப்பாத்தணும்னு வரும்போது, அவர் கூட சொல்லியிருப்பாரு, "அவ்வளோ ஒரு மோசமானவ அவ" அப்படின்ட்டு. இவங்க உண்மையிலேயே அந்த மாரி கேரக்டரா தான் இருப்பாங்க. அதோட இப்ப எல்லாரும் பேய் அறைஞ்ச மாரி உட்கார்ந்துருப்பாங்க இப்ப. இந்த மாரி ஆயிடுச்சு. இப்ப நீ சொன்னதெல்லாம் உண்மதான். உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அப்படின்னு ஒண்ணு தான் ஹீரோ வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பார்ல அந்த கேம் நாவல. அப்போ உனக்கு எல்லாமே தெரியுமா? அடுத்தடுத்த கேம் என்னன்றது உனக்கு தெரியுமா? அடுத்த கேம் என்னவா இருக்கும்? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட நெறைய கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. இப்ப திரும்பவும் பார்த்தீங்கன்னா, 456 பேர் விளையாட வந்திருப்பாங்க இதுல. இதுல பாதி பேருக்கு மேல அதாவது இறந்திருப்பாங்க. 385 பேர் 365 பேர் இப்ப தப்பிச்சிருப்பாங்க. அதுவும் ஹீரோ சொன்ன அந்த இன்ஸ்ட்ரக்ஷன ஃபாலோ பண்ணதுனால, இவ்வளோ பேர் மட்டும் தப்பிக்க முடிஞ்சது. கொஞ்சம் பேரு இறந்துட்டாங்க அப்படின்ற மாரி சொல்வாரு. இப்ப ஹீரோ திரும்பவும் எவ்வளோ சொல்வாரு. நம்ம நெனச்சா அந்த கேம வந்து நிப்பாட்ட முடியும். தயவு செஞ்சு இந்த கேம நிப்பாட்டிருங்க. இதுக்கு மேல யாரும் வந்து சாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எவ்வளோ சொல்லுவாரு. அப்ப எல்லாருமே பயந்து நடுங்கி போய் இருப்பாங்க. ஒருத்தருக்கு கூட இத விளையாடணும்னு தோணவே தோணாது. அந்த அளவுக்கு இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து சொன்னோம் அப்படின்னா, கேம நிப்பாட்டிருவாங்க அப்படின்னோனே எல்லாரும் அந்த மைண்ட்ல தான் இருப்பாங்க. அந்த சோல்ஜர்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சொல்லுவாங்க, "எங்களுக்கு கேம் விளையாட விருப்பம் இல்லன்னா" உடனே அவங்க அதே தான் சொல்லுவாங்க. "நீங்க இப்ப நெனச்சாலும் இந்த கேம வந்து நிப்பாட்டலாம். வேணும்னு நெனைக்கிறவங்க சர்க்கிள் அமுத்தணும். வேணாம்னு நெனைக்கிறவங்க இன்டூ அமுத்தணும்னு" சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா, ஆனா அதுக்கு முன்னாடி உங்களோட பரிசு தொகைய வந்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இப்ப இவங்கள இறந்து போனாங்கல்ல, அவங்க இப்ப 261 பேர் அந்த மாரிலாம் இறந்து போனாங்கன்னா, அத்தன கோடி வந்துட்டு இப்போ உங்க பேங்க்ல வந்து அதாவது அந்த இதுல வந்துட்டு சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லவும், இப்ப நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ ஒருத்தவங்க இறந்தாங்கன்னா இவ்ளோ அமௌண்ட் ஒருத்தருக்கு 1 கோடி அப்படின்ற மாரி இவ்ளோ அமௌண்ட் வருதா அப்படின்னோன மனசு உடனே டக்குன்னு எல்லாருக்கும் மாற ஆரம்பிச்சுரும். இதுல பார்த்தீங்கன்னா, இப்ப சில பேர் வேணாம் அப்படின்ட்டு ஓட்டு போட்டுட்டுருப்பாங்க. சில பேர் கேம் விளையாடணும்னு சொல்லிட்டு போட்டுட்டுருப்பாங்க. இந்த பாட்டிம்மா அவங்க பையன்கிட்ட சொல்லியே அனுப்புவாங்க. வேணான்னு தான் போடணும். வேணும்னு போட்டு வந்துராத. அவ்வளோதான் உன்னைய அப்படின்னு மிரட்டி அனுப்பிட்டு இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு அவரும் என்ன பண்ணுவாருன்னா, கேம் வேணான்னு தான் போட்டுட்டு வருவாரு. அப்ப எல்லாருமே பார்த்தீங்கன்னா, மாத்தி மாத்தி இதே மாரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோ போய் பிரச்சாரம் மாரி பண்ணிட்டு இருப்பாரு. இந்த மாரி ஏன் இப்படி பண்றீங்க? இதுக்கப்புறம் நம்ம யாருமே தப்பிக்க முடியாது. அப்படி இப்படின்னு சொல்லவும், நாங்க எங்களுக்கு அவ்வளோ கடன் வெளிய இருக்கு. நாங்க இதுலருந்து இப்படியே முடியாது. கொஞ்சமாவது வந்ததுக்கு இது மாரி போலாம் அப்படின்ற மாரிலாம் இந்த தாத்தா சொல்லி எல்லார் மனசையும் கெடுத்துட்டே இருப்பாரு. ஹீரோக்கு ஒரு அளவுக்கு மேல சொல்லி புரிய வைக்கவே முடியாது. ஏன்னா, எவ்வளோதான் அவரும் சொல்லுவாரு. அவங்க யாரும் கேட்கிற மாரி இல்ல. ஒரு சில பேர் மட்டும் தான் பயந்து போய் இப்ப இங்கேருந்து போயிடலாம். இந்த பணமே வேணான்ற மைண்ட்ல இருப்பாங்க. நெறைய பேர் வந்துட்டு விளையாடி தான் பார்ப்போமே! நம்ம அடுத்த ரவுண்டுக்கு நம்ம ஜெயிச்சுட்டா நம்மளுக்கு பணம் கிடைக்குமே! அப்டின்ற மைண்ட்ல தான் இருப்பாங்க. இப்ப இந்த காட்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்கலாம் என்ன சொல்லிடுவாங்கன்னா, இதுக்கு மேல நீங்க யாருக்கும் பிரச்சாரம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணீங்க அப்டின்னா, உங்கள வந்து இல்லாம ஆக்கிருவோம். அப்டி இப்டின்ற மாரி அவங்க பேசுவாங்க. இப்ப ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. அதோட அமைதியா அவர் பாட்டுக்கு இருந்துட்டே இருப்பாரு. இப்ப அதோட அங்க எடுத்துட்டு போனவங்க, இறந்து போனவங்கள அவங்க என்ன வேல பார்ப்பாங்களோ, அந்த வேலைய பார்த்துட்டு இருப்பாங்க. அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்துட்டு போன தடவ வந்துட்டு ஒரு டாக்டர ஹெல்ப்க்கு வச்சிருப்பாங்க. இந்த தடவ அது மாரி இல்லாம தனியாவே ஒரு டாக்டர் அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப எல்லாருக்கும் சாப்பாடு அதெல்லாம் குடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப வந்து ஹீரோக்கு வந்து சாப்பிடாமயே இருப்பாரு. அப்ப அவர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் வந்து இங்க வந்திருப்பாரு. இந்த தடவ இவரு ஒரு ஃப்ரெண்டு. அவர் என்ன சொல்லியிருப்பாரு, "நீயும் இங்க வந்து மாட்டிக்கிட்டியா? சரி நான் சொல்றது என் கூடவே தான் இருக்கணும். நான் சொல்ற மாரியே நீ ஃபாலோ பண்ணிக்கணும்னு" சொல்லிட்டு அவர எப்படியாவது காப்பாத்தணும்னு நெனைப்பாரு. சரின்னு சொல்லிட்டு அவரும் நல்லா தான் பேசுவாரு. அப்ப மத்தவங்கலாம் வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த போன பார்ட்ல வந்துட்டு அந்த போலீஸ்காரோட அண்ணனா இருந்தார்ல, அவரும் இந்த தடவ வந்துட்டு கேம் விளையாட வந்திருப்பாரு. இவரு தான் அந்த கேமுக்கு லீடரா இருந்திருப்பாருல்ல போன பார்ட்ல. அவரும் இப்ப கேம் அதாவது பிளேயர்ஸோட பிளேயர்ஸா கலந்து மிக்ஸ் ஆகியிருப்பாரு. இப்ப எல்லாருமே ஓட்டு போட்டு முடிச்சுடுவாங்க. இப்ப கரெக்ட்டா 100, 100 அந்த மாரி ஈக்குவலா இருக்க மாதிரி இருக்கும்போது, இவர் என்ன பண்ணுவாருன்னா, வந்து நின்னுட்டு கேம் வந்து கன்டின்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமத்தி விட்டுருவாரு. அப்ப கேம் வந்து கன்டின்யூ பண்ற மாரி தானே இருக்கும். அதனால அது மாரி பண்ணிட்டு இப்ப ஹீரோ வந்து இவர் மேல கோவப்படுவாரு. "எதுக்காக அப்படி நீ மாத்தி போட்ட? நம்ம விஷயம் நம்மளுக்கு தெரியாதா? நீ இப்ப இந்த மாரி செஞ்சதுனால வந்து இப்ப எவ்வளோ பேர் மாட்டிட்டு முழிக்கிறோம்" அப்படின்னு சொல்லும்போது, "நீ தான் அப்படி சொல்ற. ஒரு வேளை நான் இந்த இத மாத்தி போட்டு கேம் வேண்டாம் நான் கேன்சல் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோயேன், நாளைக்கு வெளிய வரவங்கலாம் என்ன சொல்லுவாங்க? உன்னால தான் இப்படி ஆயிடுச்சு. எங்க கடன் எல்லாம் இப்படி இருக்குன்னு என்ன தான் பேசுவாங்க. அதனால தான் நான் அப்படி செஞ்சேன்ற" மாரி சமாளிப்பாரு. ஆனா இப்ப இவரு உள்ள வந்திருக்காரு. இவரு தான் இதுக்கெல்லாம் பிளான் பண்றவருன்றது யாருக்குமே தெரியாது. இப்ப கூட இருக்கவங்கலாம் வந்துட்டு ஹீரோ கிட்ட ரொம்ப க்ளோஸா பழகுற மாரி நடிச்சிட்டு இருப்பாரு. அப்ப ஹீரோ கிட்ட மத்தவங்கலாம் கேட்பாங்க, "நீ தான் இதுக்கு முன்னாடி இந்த கேம் விளையாடியிருக்கேன்னு சொல்லியிருக்கில்ல. இப்ப அடுத்த கேம் வந்து எதா வைப்பாங்க? என்ன வைப்பாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஹீரோ வந்து என்ன சொல்வாருன்னா, இப்போ ஒரு கேண்டி மாரி குடுப்பாங்க. அதுல 4 ஷேப் வரும். அதாவது ட்ரையாங்கிளு, அப்புறம் வந்துட்டு ஸ்கொயரு, அப்புறம் வந்து சர்க்கிளு, ஒரு அம்பர்லா இந்த மாரிலாம் வரும். எல்லாருமே வந்துட்டு அந்த ட்ரையாங்கிளையே சூஸ் பண்ணுங்க. அதுதான் ரொம்ப ஈஸி. நம்ம ஈஸியா அத வெளிய எடுத்துடலாம். அப்படி இப்படின்னு சொல்லவும் பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்திருக்குல்ல, அது வந்துட்டு ரொம்ப இன்னசென்ட்டான பொண்ணா இருக்கும். ஆனா அது வந்து பிரெக்னன்ட்டா வேற இருக்கும். அது யார்ட்டயும் சொல்லாம மறைச்சு வச்சிருக்கும். அந்த ஒரு பாட்டிம்மா வந்திருந்தாங்களா, அவங்க வந்து கண்டுபிடிச்சுருவாங்க. அந்த பொண்ணுட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, "நீ பிரெக்னன்ட்டா இருக்கன்றது
நீ சொல்லாமே எனக்கு தெரியுது, நீ நிற்கிறது நடக்கிறத வச்சே தெரியுது, உனக்கு எந்த நேரம் எதுனாலும் என்னை கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் அந்த பொண்ணுகிட்ட பேசி வைப்பாங்க. அதில் ஒருத்தர் இவர் என்ன செய்வாருன்னா, நீங்கள் இந்த மாதிரி மறைச்சு நின்றுட்டு பேசுனீங்க பார்த்தீங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு, அப்பத்துலேருந்தே உங்க நான் ஃபேன் ஆகிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ ஹீரோக்கு சப்போர்ட்டாக வந்து இருப்பாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. இப்போ இந்த ஓட் பண்ணாங்கல்ல, ஓட் பண்ணி கேம் விளையாட வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அவங்களுக்குலாம் ஒரு பேட்ச் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னா இன்ட்டு போட்ட பேட்ச் கொடுத்துருப்பாங்க. கேம் விளையாட விருப்பம் இல்லாதவங்களுக்குலாம் அதை கொடுத்துருப்பாங்க. கேம் விளையாட ஆர்வம் இருக்கிறவங்கலாம் வந்து இந்த ரவுண்ட் கலர் பேட்ச் மாதிரி இருக்கும், அதை கொடுத்துருப்பாங்க. இப்போ இது அவங்க பேட்ச் மாதிரி ஒட்டிக்கணும். இப்போ அடுத்த ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு விளையாட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க அதை அந்த மாதிரி பட்டனை அமுத்திட்டு அந்த பேட்சை வந்து மாற்றி வாங்கி மாட்டிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் அவங்க கொடுத்துருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ இந்த பொண்ணால் தான் இப்போ எல்லாரையும் வந்துட்டு நம்மளோட பிஸ்னஸ் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மேல் இடத்துலேருந்து அந்த பொண்ணை வர சொல்லுங்கன்னு சொல்லவும் இப்போ இந்த பொண்ணும் போயிட்டு அவங்கள பார்க்குறோன்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்க இந்த பொண்ணு வந்துட்டு இருக்கும். இந்த நம்பர் 1 போட்ட பிளேயர் இருக்கார்ல, அவர் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். அந்த போலீஸ்காரோட அண்ணன் அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்துட்டு அவர் வந்து இங்கேயும் இருந்துப்பார், அங்கேயே இருக்கிற மாதிரியே ப்ளே பண்ணிட்டு நடிச்சிக்கிட்டு இருப்பார். அப்போ வந்து சொல்வார், இந்த மாதிரிலாம் நீ பண்ணுறது வந்து பிஸ்னஸ்க்கு வந்து பிரச்சனையாகுது அப்படின்னா நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இது சொல்லிட்டு இருக்கேன். இது இவங்கெல்லாம் ஒரு யாருக்கும் தெரியும், இதுக்கும் மேலே இடத்துல இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாமல் இவங்கெல்லாம் அதெல்லாம் பண்ணுறாங்கன்னா ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் தான் மீறிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் பேச்சை கேட்க மாட்டேன்ற மாதிரி சொல்லிவிடும். இதுக்கு இடையில இவங்களுக்குள்ள ஒரு சண்டையே வந்துடும். அப்போ அந்த பொண்ணை கூப்பிட்டு மிரட்டுவாங்க எல்லாரும், நீ இதுக்கு மேலே இந்த மாதிரி ஏதாவது செஞ்ச அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டோம், அவன் முகத்திலேயே வந்து பூரா போட்டு விட்ருவோம் அப்படின்ற மாதிரிலாம் அந்த பொண்ணை மிரட்டி அனுப்புவாங்க. இது இந்த பிள்ளைங்க வேறு எதுவும் வேலை இது அது ஏற்கனவே இது கொடூரமாக தான் நடந்துகிட்டு இருக்கு, இருந்தாலும் அமைதியாக அது பாட்டுக்கும் அது வேலையை பார்த்துட்டு இருக்கும். இங்கே இத்தனை பேரும் அவங்க அது அந்த பொண்ணுக்கு எதிராக இருக்கவும் சரின்னு சொல்லிட்டு என்ன செய்ய தெரியாமல் அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துட்டு இருக்கும். வந்துட்டு போலீஸ்கார் எவ்வளோ தேடி பார்த்து அவருக்கு அவங்க கிடைக்கல, சரியான க்ளூ எதுவும் கிடைக்காதனால அவர் அவங்களோட அந்த லிங்க்லாம் இருக்கலாம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி எப்படியாவது ஹீரோ ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேட்டுட்டு இருப்பாரு. ஆனால் ஹீரோக்கு இப்போ தெரிய வந்துடும், இங்கேருந்து அந்த பல்லுக்கிட்ட இருக்கிறத ப்ரெஸ் பண்ணி அவங்களாம் வர வைக்கலான்னு சொல்லிட்டு அவர் தொட்டு பார்ப்பாரு, ஒன்றுமே இருக்காது. அடப்பாவீங்களா இதே எப்போ பிடுங்கி போட்டிங்க அப்படின்ற மாதிரி அவருக்கே அப்புறமா தான் தெரிய வரும் தாங்கிட்ட அந்த இது எதுவுமே இல்லைன்றது ஹீரோக்கு இப்போ தெரிஞ்சிடும். ஹீரோ இப்போ என்ன சொல்வாருன்னா, இங்கே வந்துட்டு இப்போ நைட்டு நம்ம தூங்குறது கூட சேஃப் கிடையாது, அதனால் நைட்டு வந்து எல்லாருமே தூங்கக்கூடாது, நம்ம தூங்கணும் அப்படின்னா வந்து யாரெல்லாம் இறந்து போகிறாங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி பணம் ஏறிட்டே இருக்கும், அதனால் தூக்கத்தில் என்ன வேணால் பண்ணுவாங்க, ஸோ கொஞ்சம் பேர் முழிச்சிருக்கணும், கொஞ்சம் பேர் இதாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவருக்கு தெரிஞ்ச ஐடியாவெல்லாம் அவரை நம்பி இருக்கவங்களுக்கு அவர் சொல்லிகிட்டே இருப்பார். மறுநாள் பார்த்திங்கன்னா இன்னொரு கேம் இருக்கும். அந்த கேமில் பார்த்திங்கன்னா இப்போ ஹீரோ வந்து ஐடியா கொடுத்துருப்பாரு எல்லாருக்கும், இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பே வந்து எல்லோரும் எடுங்க, ஒரு கேண்டி தான் கொடுப்பாங்க, அதில் அதுதான் ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லியிருப்பாரு. அதோடு இப்போ வந்து ஹீரோ வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்துட்டு அந்த அந்த ட்ரையாங்கிள் சைடே வந்து நின்றுட்டு இருப்பாங்க அந்த மாதிரி கேம் ஆரம்பித்த உடனே. சரி இப்போ விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் ஈஸியாக இருக்கும், இந்த முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அந்த பிஸ்கெட்டும் எல்லாருக்கும் அந்த கேண்டியை கொடுப்பாங்க. கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஹீரோ நிற்கிற கியூ தான் பெருசாக இருக்கும், அந்த ட்ரையாங்கிள் சைட்லேயே வந்து நிறைய பேர் நில்லுங்க, அங்கே வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் பார்த்திங்கன்னா எல்லாரும் வந்து நிற்பாங்க. அவங்களுக்கு கொடுக்குற அந்த கேண்டியை மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த தடவை அவங்க கொடுத்த கேண்டி எப்படி இருக்குன்னா ஒரு ட்ரையாங்கிளாக இருக்காது, ட்ரையாங்கிள்குள்ளே ட்ரையாங்கிளாக இஷ்டத்துக்கும் கோடு கோடாக குட்டி குட்டியாக வரைஞ்சி வச்சுருப்பாங்க. ஒன்று எல்லாருக்கும் ஹீரோ மேலே கோவம் வந்துடும், நீ சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் இங்கே வந்தோம், இப்போ எல்லாரும் எப்படி மாட்டி விட்டுட்டு இது எப்படி நம்ம இதை எடுத்துகிட்டு நம்ம வெளியே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹீரோ கிட்ட சண்டை வளர்த்துட்டே இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து இது சுட ஆரம்பிச்சிடுவாங்க அவங்க பாட்டுக்கும். அதோட இப்போ நிறைய பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுலேயும் இறந்து போகிற மாதிரி ஆகிடும். ஹீரோக்கு ஒரு மாதிரியாகி முழிச்சு பார்ப்பார், இதெல்லாம் கனவாக இருக்கும், அப்பாடா ஒரு வழியாக கனவாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிப்பார். சரி இப்போ அடுத்த கேம் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு நினைப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா அந்த லேடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையனை பார்த்தோன்னா ஆச்சரியப்படுவாங்க, அவரும் ஆச்சரியப்படுவார். ஏன் அப்படின்னா இவங்க 2 பேர் தான் லவ் பண்ணிட்டு இருந்தது. அவர் வந்துட்டு இவங்க வச்சிருந்த கொஞ்சம் பணத்தை வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா அதையும் வாங்கி பிஸ்னஸில் போடுறன்ற மாதிரி ஏமாந்து போயிருப்பார், வேறு ஏதோ தப்பாக போட்டுட்டு. அதோட இவங்களை வந்து பிரேக்கப்பும் பண்ணியிருப்பார். அதனால் இவங்க ரொம்ப மன உளைச்சல் இருந்து தான் இப்போ இங்கே விளையாட வந்திருப்பாங்க, அந்த பிள்ளை எப்படியாவது பெற்றெடுத்து வளர்க்கணும் அப்படின்றதுக்காக. சரின்னு சொல்லிட்டு இவர் பேசும்போது சரியாக பேசிக்க மாட்டாங்க. இப்போ கேம் ஸ்டார்ட் பண்ணி வா விளையாடலான்னு சொல்லிட்டு எல்லாரும் இப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா மாற்றிருப்பாங்க, கேமே மாற்றிருப்பாங்க. ஒன்று இவங்க வரவங்களாம் கேட்பாங்க, என்னப்பா நீ செகண்ட் ரவுண்ட் விளையாடி இருக்கேன்னு சொன்னேன், கேண்டி தான் கொடுப்பாங்கன்னு சொன்னேன், இங்கே என்னமோ வேறு மாதிரி இருக்கே இந்த கேம் அப்படின்னு. எனக்கே தெரியல, நாங்கள் விளையாடும் போது அந்த மாதிரி தான் இருந்தது, இப்போ மாற்றிட்டாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோவும் சேர்ந்து முழிச்சிட்டு இருப்பாரு. இவ்வளோ நேரம் ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணவங்க ஒரு சில பேர் வந்து அப்படியே மாற்றிப்பாங்க, நீ மாற்றி மாற்றி பேசுகிற உன் மேலாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, உன்னெல்லாம் நம்பிட்டு இருந்தோம்னா நாங்கள் பாதி பேர் போய் சேர வேண்டியதான் அப்படின்ற மாதிரிலாம் கோவமாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோக்கு ஒரு மாதிரியாகவே இருக்கும், பட்டா தானே எல்லாருக்கும் புரியுன்ற மாதிரி நினச்சிப்பார். அதோட அவர் வேலையை பார்ப்பார். இப்போ என்ன கேமு எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவர் வந்து அடிக்கடி இந்த பொண்ணுகிட்ட பேச வருவார். இவங்க வந்து மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசிட்டு போயிடுவாங்க. இப்போ வந்து 2 டீமாக பிரிய சொல்லுவாங்க, அதாவது கரெக்டான எண்ணிக்கையில் இருக்கணும், 2 டீமாக பிரியணும் அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா சில பேர் சேர்த்துப்பாங்க, சில பேர் சேர்க்க மாட்டாங்க, அப்படி இப்படிமா ஓடிட்டே இருக்கும். அதோட இப்போ 2 டீமாக பிரித்து பெரிய பெரிய ரவுண்டில் வந்து எல்லாரையும் உட்கார வச்சுருப்பாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து 4 பேராக பிரிஞ்சு வரணும். அந்த 4 பேர் 5 பேர் அந்த பிரிஞ்சு வரவங்க பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட அந்த 5 நிமிஷத்துக்குள்ளே வந்து அவங்களோட காலை வந்து கட்டி போட்டிருப்பாங்க. அந்த கட்டி போட்டு அவங்க 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேருக்கு ஒரு கேமு, ஒருத்தர் வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று செய்யணும். அதாவது கையை வந்து ஃப்ரீயாக
தான் இருக்கும். கால் மட்டும் கட்டி போட்டிருப்பாங்க. அந்த கல்லை வச்சு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் விளையாடின பார்த்தீங்கன்னா ஒரு கல்லை வச்சு ஒரு கல்லை அடித்து அந்த கல்லை பறக்க விடணும். அது ஒருத்தர் விளையாடணும். இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த இது தூக்கி போட்டு ஒரு ஒரு கல்லை தூக்கி போட்டு 5 கல்லையும் இப்படி 2 2 பிடிச்சி எடுப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கல் விளையாட்டு விளையாடுவோம்ல, தட்டான்னு சொல்லி விளையாடுவோம்ல, அந்த மாதிரி விளையாட்டு விளையாடணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பம்பரம் விடணும். பம்பரத்தை சுற்றி வந்து விடணும். அந்த பம்பரம் விளையாட்டு இருக்கும். இந்த மாதிரி நிறைய விளையாட்டு சொல்லியிருப்பாங்க. இதில் ஒவ்வொருத்தர் இது யார் இதை விளையாட போகிறீங்க, யார் விளையாட போகிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த 5 5 பேர் நிற்கிறாங்கல்ல, அவங்க வந்து பேசிப்பாங்க. அப்படியே ஒவ்வொரு டீமாக இப்போ வரும். வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த அந்த பாட்டி இருக்காங்களா, அந்த பாட்டி வந்து ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க. இப்போ அந்த பம்பரம் விளையாடிட்டு விடுறாங்க பார்த்தீங்களா, விளையாடும்போது பார்த்தீங்கன்னா அந்த பம்பரம் வந்து தூரமாக போயிடும். இப்போ 4 பேர் காலும் கட்டியிருக்கு. அவங்க அந்த கொடுக்கப்பட்ட டைமுக்குள்ளே அங்கே போயிட்டு அந்த பம்பரத்தை எடுத்துகிட்டு வந்து திரும்ப சுடுறதுக்குள்ளே நேரம் ஆகிடும். கால் கட்டியிருக்கனால நம்ம முன்னாடியோ பின்னாடியோ போக முடியாது. அதனால் அந்த பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, பின்பக்கமாக நம்ம நகர்ந்து போனால் ஈஸியாக போகலாம், இல்லை ஒரே மாதிரி நடந்தோம் அப்படின்னா ஈஸியாக போயிட்டு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக இப்போ இதை எடுத்துகிட்டு வருவாங்க. இதில் வந்துட்டு இப்போ 2 கேம் நல்லா விளையாடிருப்பாங்க, 3 கேம் நல்லா விளையாடிருப்பாங்க, 4வது கேமில் நிறைய பேர் அவுட் ஆகிருப்பாங்க, அங்கேயே நிறைய பேர் இறந்து போயிட்டே இருப்பாங்க. இந்த பதட்டத்திலே வந்து நிறைய பேருக்கு விளையாடவே வராது. அப்போ வந்து அவங்களுக்குள்ளேயே அவங்க ஆறுதலாக அந்த பாட்டி நல்லா ஒரு பூஸ்டாக பேசுவாங்க. இந்த மாதிரி கவலைப்படாதீங்க, நீங்கள் தைரியமாக விளையாடணும், அந்த பதட்டத்தோடு விளையாடாதீங்க அப்படி இப்படின்ற மாதிரி அவங்க டீம் மெம்பர்ஸ்க்கு சொல்லுவாங்க. அந்த பாட்டி சொல்கிற ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே ஹீரோவும் அவர் ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஃபாலோ பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து இப்படி தான் பேக் பேட்டில் தான் போகணும், அந்த பம்பரத்தை எடுக்க போகணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோவோட டீம்லேயே தான் இந்த வில்லன் இருக்கார் பார்த்தீங்களா, நம்பர் 1ல இருக்காரு, அவர் வந்து சேர்ந்து நிற்பார். இப்போ ஆளாளுக்கு ஒரு கேம் விளையாடுவாங்க. எல்லாருமே எல்லாத்தையும் விளையாடி முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இவர் இருக்கார்ல, இவர் வந்து இந்த கல்லை வந்து போட்டு அடித்து தெறிக்க விடணும். ஆனால் அவரால் சரியாக இது பண்ண முடியாது. அப்போ அந்த பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, உன்கிட்ட கடன் வாங்கி உன்னை ஏமாத்துறான்ல அவன் அப்படி நினச்சிக்க அப்படி இப்படின்னு சொல்லுவோம். அவன் அந்த பையனும் போட்டு ஜெயிச்சிருவான். அதோட பாட்டி வந்து இதை தூக்கி தூக்கி போட்டு அந்த கல்லுக்கு பதிலாக குட்டி குட்டி பட்டன் மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த பாட்டியால் எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. அந்த மொத்தத்தையும் தூக்கி போட்டு இப்படி பெரங்கையில் பிடிக்கணும்ல, அந்த மாதிரி பிடிக்கும் போது வராது. உடனே இந்த பையன் என்ன சொல்வாருன்னா, உனக்கு பிடிக்காதவளை நினச்சிக்க அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டீம் வந்து ஜெயிச்சு நல்லபடியாக இப்போ உள்ளே போயிடுவாங்க. அடுத்தது ஹீரோட டீம் தான் வரும். ஹீரோட டீமில் தான் நம்பர் 1 அந்த வில்லன் இருக்காருல, அவரும் இருக்காரு. எப்படியாவது ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் என்னென்ன கேம் விளையாடலாம் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் எல்லாருமே விளையாடிடுவாங்க. அந்த கடைசியில் இருக்காருல்ல, அவர் தான் வந்து நம்பர் 1 இருப்பார். அவர் தான் இப்போ பம்பரம் சுற்ற போகிறாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னா, எல்லாரும் விளையாடிடுவாங்க. அந்த அந்த அவர் ஹீரோக்கு ஃபேனாக ஒருத்தரானார்ல, அவரெல்லாம் அழகாக அந்த இதை அடிச்சிருவார். அந்த கல் தூக்கி போட்டு பிடிக்கிற விளையாடலாம் உனக்கு எப்படி விளையாடுறேன்னு கேட்கும்போது, நான் வந்துட்டு என் கூட பிறந்தவங்க 4 அக்கா தங்கச்சிங்க இருக்காங்க, அவங்க கூடலாம் சேர்ந்து இதெல்லாம் நான் விளையாடி இருக்கேன், அதனால் இந்த விளையாட்டை நான் ஈஸியாக விளையாடிடுவேன்னு அவர் சொல்வார். அதோடு இப்போ எல்லாருமே ஜெயிச்சிருவாங்க. ஹீரோவும் அவருக்கு நான் விளையாட்டு ஜெயிச்சிருவார். அந்த நம்பர் 1 இருக்கார்ல, அவர் பம்பரத்தை சுற்றிடுவாருன்னு சொல்லிட்டு நினச்சா அவர் சுற்றி தப்பாக போட்டுட்ருப்பாரு. அதோடு இப்போ இவங்களுக்கு மற்றவங்களுக்குலாம் கோவம் வந்துடும், இந்த டீமில் உள்ளவங்களுக்குலாம். இப்போ நீ மட்டும் அதை சரியாக சுற்றுறான்னு வையன், அவன் என்ன ஒன்று இது பண்ணுறது, நாங்களே சேர்த்து உன்னை முடிச்சு விட்ருவோன்ற மாதிரி அந்த டீமில் உள்ள மற்றவங்களுக்குலாம் கோவம் வந்து அவங்க இந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இறந்து போகிற மாதிரி ஆயிருக்கும். பாட்டி ரொம்பவே பயந்து போயிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த கேமே வேணான்ற மாதிரி முடிவுக்கே வந்திருப்பாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு இப்படி தப்பாக சுட்டு இப்போவும் நம்ம பிஸ்னஸ் வந்து கெடுத்துட்டு இருக்காண்டவொன்னே அவகிட்ட வம்ப வளர்த்து அந்த பொண்ணோட முகத்தில் ஒரு கீரையிலே போட்டு விட்டுருவாங்க. அதோட இங்கே வந்துட்டு இப்போ எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம இனிமேல் இந்த கேமை விளையாட வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசி ஒரு மனதை முடிவெடுத்து சரின்னு சொல்லிட்டு ஓட்டிங் என்ன போதெல்லாம் கரெக்டாக அந்த பணத்தை காட்டி அவங்க மனசை மாற்றிட்டே இருப்பாங்க. சரி இப்போ அந்த பாட்டி வந்து சொல்லி அவங்க பையனை அனுப்புவாங்க, நீ போயிட்டு ஓட்டு போடும்போது கேம் வேண்டான்னு சொல்லி மாற்றி போட்டால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பையன் வந்து ஓட்டு போடும்போது என்ன பண்ணிடுவார் அப்படின்னா, கேம் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு போடுவார். ஏன் அப்படின்னா அவங்க பாட்டிக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடும். அவங்க அம்மாவுக்கு எதுக்காக அப்படி செஞ்சேன்னு கேட்கும்போது, இல்லை நீ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம பணம் சேர்த்துட்டு போகலாமா, வெளியே போய்ட்டு நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கணும்னு பாட்டிக்கு ரொம்ப வருத்தமாக போய்டும், நம்ம சொன்னதை மீறி இந்த மாதிரி செஞ்சது. உடனே இவங்களும் வந்துட்டு இப்போ எல்லாரும் வந்துட்டு ஓட்டு போடுங்க அப்படின்னு இப்போ நிறைய பேர் விளையாடுறேன்னு முன்னாடி சொன்னவங்க கூட இப்போ இந்த பயந்துக்கிட்டு இனிமேல் விளையாடவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பேட்ச் கிட்ட கொடுத்துருந்தாங்கல்ல, அந்த ரவுண்ட் கலர் சர்க்கிள் பேட்ச் அதை மாற்றி கொடுத்துட்டு அந்த இன்டு பேட்ச் இருக்குல்ல அதை வாங்கிப்பாங்க. அதே மாதிரி இப்போ நிறைய பேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா பணத்தாசை அவங்கள அதிகமாக்கி விளையாடணும் அப்படின்னே சொல்லிகிட்டே இருப்பாங்க. இந்த தடவை அந்த நம்பர் 1 பிளேயர் இருக்காருல்ல, அவர் போய் என்ன ஓட்டு போடுறாருன்னு பார்த்தா, அவர் சொன்ன மாதிரியே அவர் முன்னாடி சொல்லியிருப்பாரு, நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணிட்டேன், அடுத்த டைம் ஓட்டு எடுக்கும்போது நான் வந்துட்டு விளையாட்டு வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் ஓட்டு போடுவேன்னு சொல்லி அதே மாதிரியே விளையாட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓட்டும் போட்டிருப்பாரு. இதே மாதிரி தான் இங்கே ஈக்குவலாக வரும். அப்புறம் வேணான்றவங்க அதிகமாக இருப்பாங்க, வேணுன்றவங்க அதிகமாக இருப்பாங்க. இப்படியே தான் வந்துட்டே இருக்கும், மாறி மாறி வந்துட்டே இருக்கும். திரும்பவும் ஹீரோ வந்து அந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் 1 வில்லன் இருக்காருல்ல, அவர் வந்து இந்த தடவை பேசுவார். நீங்கள்லாம் அவர் சொன்னால் புரிஞ்சிக்கவே மாட்டீங்களா, அந்த கேமில் எவ்வளோ ஆபத்து இருக்குது, எத்தனை தடவை நீங்கள் தப்பிச்சு வரீங்க, இப்போ நீங்கள் அடுத்த கேம் போகலாம் நீங்கள் நினைக்கிறீங்க, அடுத்த கேமில் நீங்கள் உயிரோடு இருப்பீங்களா அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா, அப்படி இப்படின்னு அவர் பேச ஆரம்பிச்சிருவார். எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆகிடும். அப்பவும் யாரும் சொல்லு பேச்சு கேட்காம ஆசைப்பட்டுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கேமை விளையாடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதிகமாக சூஸ் ஆகிடும். சரின்னு சொல்லிட்டு இப்போ விளையாடி ஆகணுன்ற கட்டாயத்தில் வந்து இருப்பாங்க. நம்ம தூங்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தராக இருப்பாங்க. அந்த பக்கத்தில் ஒரு மந்திரவாதி பொம்பளை இருக்குல்ல, அது வேற இதெல்லாம் இது மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களா, உங்கள் மேலே அப்படியே எப்படி விடுறேன் இப்படி எப்படி விடுறோம். உடனே இந்த பாட்டி வந்து அவள் சொன்னது யாருக்கும் பழிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பாட்டி வேற எல்லாரையும்
இது பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணையும் நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. மற்றவங்க யாராவது ஏதாவது வம்பு வளர்த்தா கூட அந்த பாட்டி போய் அந்த பொண்ணுக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக இருப்பாங்க. இப்போ அடுத்த நாள் முடிஞ்சிருச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த கேம் ஆரம்பிக்குது. அந்த கேம் பார்த்தீங்கன்னா இப்போ இது எப்படி இருக்குன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி எல்லாரும் பயங்கர பயத்தோட தான் வருவாங்க. இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் பெரிய ரவுண்டு மாதிரி இருக்கும். என்னடா இது சின்ன பிள்ளைங்களுக்கு போடுற ரைம்ஸ் பாட்டு மாதிரி போட்டு விட்ருப்பாங்க. எல்லாருமே அந்த சர்க்கிளில் ஏறி நிற்கணும். இப்போ அங்கே நடந்துகிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் இப்போ ஹீரோவை தேடி அந்த இடத்த தேடி இப்போ எல்லாரும் இப்போ அது போலீஸை எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்துகிட்டே இருப்பாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பெரிய சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சர்க்கிளில் ஏறி நின்றுப்பாங்க. ஏறி நின்றுட்டோன்னா பாட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க. பாட்டு ஓடிட்டே இருக்கும். இவங்க சுற்றிட்டு இருக்கிறது அந்த இடத்துல வந்து நிறைய ரூமுங்க கட்டி வச்சுருப்பாங்க. இப்போ அந்த பாட்டு ஸ்டாப் ஆன உடனே ஒரு நம்பர் சொல்லுவாங்க. அந்த நம்பரில் பார்த்தீங்கன்னா இப்போ 4ன்னு சொன்னாங்கன்னா 4 பேர் ஒரு ரூம்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கணும். அதாவது கரெக்டாக 4 பேர் தான் இருக்கணும். 5, 7 இந்த மாதிரி என்ன நம்பர் சொல்கிறாங்களோ அந்த அத்தனை பேரை டக்குன்னு கிளப்பிக்கிட்டு அவங்க உள்ளே ஓடணும். அவங்க ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணிட்டு வந்தாலும் சரி, அது எல்லா ரூமும் ஃபுல்லாக மூடியிருப்பாங்க. ஒரு சில ரூம் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேப் மட்டும் இருக்கும். அது மூலயமா பார்க்கலாம். வெளியே நின்றுக்கிட்டு ரூமுக்கு போகாமல் அந்த மாதிரி அதாவது ஆள் தேடிட்டு நின்றுக்கிட்டு தடுமாறுறாங்கள அவங்களாம் இறந்து போவாங்க. அதே மாதிரி தான் இப்போ நிறைய விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த நேரத்தில் வந்து அந்த பாட்டிமாவும் நிறையாவே ஹெல்ப் பண்ணுவாங்க. எங்கே போனாலும் பையனை கூட்டிகிட்டே போவாங்க. பையனும் அவங்க பாட்டிமா இல்லாமல் போக மாட்டார். அதே மாதிரியே முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் காப்பாற்றிட்டே இருப்பாங்க. இதில் வந்துட்டு உத்தரவாதி வந்து இங்கேயும் ஒரு ரவுடி இருப்பார். அவர் வந்து வம்பு பண்ணிகிட்டே இருப்பார். அவரை வந்துட்டு நான் உன்னை இதை அடுத்த தடவை பழி வாங்க விட மாட்டேன்னு அங்கேக்குள்ளே சண்டை வந்துட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா அந்த லேடியை வந்துட்டு பார்த்திங்கன்னா அவர் லவ்வர் வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பார். அதுமாதிரி ஒவ்வொருத்தரும் காப்பாற்றிட்டே இருப்பாங்க. இப்போ யாரை காப்பாற்றுறதுன்னு தெரியாமல் ஹீரோ வந்துட்டு பார்த்திங்கன்னா அவரும் எவ்வளோ பேரை வந்துட்டு நீங்கள்லாம் போங்கன்னு அவர் ஃப்ரெண்டு மற்றவங்க எல்லாரையுமே அவங்க சொன்ன நம்பருக்குலாம் அனுப்பி நான் யார் கூடயாவது ஜாயின் பண்ணிக்கிறேன்னு ஹீரோவும் சொல்லுவார். ஹீரோ சொல்கிற மாதிரி அந்த நம்பர் 1ல் இருக்கார் பார்த்தீங்களா அந்த வில்லன், அவரும் வந்து ஹீரோ நம்பணுன்றதுக்காக எல்லா வேலையும் பார்த்துட்டே இருப்பார். இப்படியே ஒவ்வொரு ரவுண்டாக போயிட்டே இருக்கும். அடுத்த ரவுண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 3 பேர் வரணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ வந்து பாட்டிமாவும் அந்த பையனும் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பையனை மட்டும் வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அந்த பாட்டிமா தனியாக பிரிஞ்சு நிற்பாங்க. அவர் ஒன்றும் விருப்பப்பட்டு போயிருக்க மாட்டார். உன்னை இங்கே இருக்கவங்களாம் அந்த பாட்டிமா பற்றி அவன் பையன் உன்னை எப்படி விட்டுட்டு போயிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது என் பையனை பற்றி என்கிட்டே சொல்கிறீங்களா, அவன் எவ்வளோ நல்லவன் எனக்கு தான் தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிமா ஒரு மாதிரி கஷ்டப்படுவாங்க. அந்த பையனும் வந்து அழுவார். அதாவது அவங்க வலுக்கட்டாயமாக கூட்டு போயிருந்தா கூட அவங்க கையை உதறி அப்படி இப்படி விட்டுட்டு கூட அவர் வந்திருக்கலாம். அவர் வரல. ஏன்னா இப்போ நாங்கள் நின்றுட்டு இருந்தோன்னா மாட்டிப்போன்னு சொல்லிட்டு தான் அவரும் போயிட்டார். அதை நினச்சி அவர் கவலைப்படுவார். பரவாயில்லப்பா அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னு இதுக்கு மேலே வந்துட்டு நான் விட்டே கொடுக்க மாட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாருன்னா அவங்க அம்மா கையை இறுக்கமாக பிடிச்சிருப்பாரு. ஏற்கனவே அவங்க அம்மாவுக்கு இவர் மேலே வருத்தம் இருக்கும். ஏன்னா ஒரு தடவை ஓட்டு போட சொல்லுவாங்க, இவர் மாற்றி போட்டு வந்துடுவார். இன்னும் கொஞ்சம் பணம் சேர்த்துட்டு போகலாமான்னு தொடர்ந்து நம்ம பேச்சை மாற்றி செய்கிறான்ற மாதிரி அவங்களுக்கு அம்மாவுக்கு வருத்தம் இருக்கும். இதுக்கு மேலே நான் அந்த மாதிரி நடந்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ அந்த பையன் சொல்லிடுவார். அதோடு இப்போ ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டக்குன்னு அடுத்த இது பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக வந்து 3ன்னு சொல்லியிருக்காங்களா, இந்த 3 சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் 1 ஆள் இருக்காருல்ல அவரும் ஹீரோட ஃப்ரெண்டும் வந்திருப்பாரு. இந்த மாதிரி இன்னொருத்தர் அந்த மாதிரிலாம் சேர்ந்து வந்திருப்பாங்க. அப்போ வந்து கடைசியாக இப்போ சொன்ன நம்பர் வந்து 2ஆக இருக்கும். 2ன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் போய் ஓடி போய் ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த நம்பர் 1ம் ஹீரோட ஃப்ரெண்டும் உள்ளே போய் நிற்பாங்க. இன்னொரு ஆள் அந்த ரூம்குள்ளே வந்துருவாங்க. இதே மாதிரி இருக்கும்போது நம்பர் 2ன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்டும் அந்த நம்பர் 1 நின்றுட்டு இருக்காரா அந்த வில்லனும். இப்போ இன்னொரு ஆள் அந்த ரூம்குள்ளே வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணுவாருன்னா டக்குன்னு அவரோட கதையை அங்கே முடிச்சு விட்டுருவார். இப்போ இவன் உயிரோடு இருந்தால் தானே ஒரு ஆள் இருக்கிறதா கணக்கு வரும். இப்போ நம்ம 2 பேர் தான் டவுன்னு ஹீரோட ஃப்ரெண்டுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். என்ன அவன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம 2 பேர் தான் இருக்கோம், கவலைப்படாத, அப்படி யார்ட்டையும் சொல்லாத அப்படின்னு வர சொல்லிடுவார். ஆனால் இப்போ உள்ளே நடக்கிறதெல்லாம் வெளியே தெரியாதா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. இப்போ ரூம்குள்ளே எத்தனை பேர் இருக்காங்க கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினச்சிப்பாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 3, 4, 5, 7 அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, சொல்லும் போது ரூம்குள்ளேயே அந்த இது நடக்கும். ஏன் அப்படின்னா வந்துட்டு அவங்க தான் அங்கே ரூம்குள்ளே இப்போ 4 பேர் சொல்லியிருக்காங்கன்னா ரூம்குள்ளே 3 பேர் தான் இருக்காங்க. நம்ம ஒரு 3 பேர் தான் இருக்கோன்றது அவங்களுக்கு வெளியே தெரியாதுன்னு அவங்க நினச்சிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே வந்து 4 பேர் சொல்லி 3 பேர் தான் இருக்கீங்க, 3 பேர் சொல்லி 4 பேர் இருக்கீங்க அப்படின்றதுனால வந்துட்டு பார்த்திங்கன்னா அங்கே இருக்க மொத்த பேரையுமே அவங்க இது பண்ணிடுவாங்க, எல்லாரும் அவுட்டு அப்படின்ற கணக்கில். அதனால இப்போ எல்லாமே பாதி பேர் மேலே இதாக இருப்பாங்க. அவங்களும் அந்த மாதிரி இந்த இன்டர்வியூ போட்டு அவங்களோட இதெல்லாம் அவங்க உள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. இப்போ அந்த பொண்ணு வந்து அந்த மாதிரிலாம் செய்யாமல் ஏன்னா அது முகத்தில் ஒரு கீரையில் போட்டு வச்சுட்டாங்க. அதனால வந்துட்டு இப்போ ஆளாளுக்கு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ எல்லாருமே ரொம்ப அழுது கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க, தப்புச்சோம் பொழைச்சோன்னு இருக்குன்னு. இப்போ ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் 1 செஞ்ச வேலையை வந்து ஹீரோ கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு அதை வந்து ஆரம்பிப்பார். அது பேச ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து அப்படியே சில சொல்ல முடியாத மாதிரியே இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லவர் பொண்ணுக்கிட்ட வந்து இந்த லவர் பாய் வந்து பேசும்போது அந்த பொண்ணு என்ன சொல்லணும்னா தேவையில்லாத கற்பனையெல்லாம் மனசில் வளர்த்துக்காதுன்னு சொல்லும்போது நம்ம 2 பேரும் திரும்ப சேர்ந்து வாழ்ந்தா என்ன அப்படி இப்படி அந்த பையன் கேட்பான். அப்போ உடனே இந்த பொண்ணு வந்து என்ன பிளான் வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தடவை தான் தப்பு பண்ணிட்டேன், இந்த தடவை நீ ஜெயிக்கிற பணத்தையும்
என்கிட்ட கொடு, நான் ஜெயிக்கிற பணத்தை 2த்தையும் ஒன்றா போட்டு நம்ம அந்த மாதிரி ஒரு இதில் வந்து நம்ம ஆல்ரெடி செஞ்சோம்ல, அது இல்லாமல் வேறு ஒரு பேரில் ஒன்று இருக்குது, அதில் போட்டோம் அப்படின்னா நல்லா காசு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் சொல்லுவான். அப்போவும் இப்போ கூட என் மேலேயே என் குழந்தை மேலேயே உனக்கு ஆர்வம் கிடையாது, இப்போ நீ பிஸ்னஸ் மைண்டில் தான் இருக்கிற, இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அவனை திட்டி விட்டு அங்கேருந்து போயிடும். அதோடு இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து கேட்பாரு, நீ ஏதோ சொல்லணும், நீ அந்த ரூம்குள்ளே ஏதோ நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன அதை சொல்லணும் போது, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல அவர் சொல்லிடுவார். வந்துட்டு அவர் ஏன் இதை மட்டும் இப்போ சொல்லாமல் இருந்தாருன்னா, இந்த தடவையும் ஓட்டு எடுக்கும் போது இவங்களுக்காக வந்து கேம் வந்து இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண வேண்டாம், கேமை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிருப்பாரு. அப்போ அவருக்கும் வந்து நம்மளை மாதிரி தானே வெளியே போகணும் தானே என்ன இருக்குது, ஒரு சூழ்நிலை தான் அவனை கெட்டவனா மாற்றுது போல இருக்குது, சரி சரி விட ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த விஷயத்தை வந்து ஹீரோ கிட்ட சொல்லவே மாட்டார். ஹீரோவுக்கு இந்த விஷயம் தெரியாமையே போயிடும், அந்த ரூம்குள்ளே அவர் என்ன பண்ணாரு அப்படின்றது. வந்துட்டு இந்த போலீஸ்காரங்களாம் வந்துட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு க்ளூ கிடைக்கிற மாதிரி இருக்கும். அவங்க ஒரு கேமரா மாதிரி செட் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு ஏதோ இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டவும் எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்து நிற்பாங்க. அங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த வழியாக ஒரு சுரங்கப்பாதை போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அவங்க கண்டுபிடிச்சது வந்து இதுதான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே வந்துட்டு அந்த இடத்துக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அந்த மூடி மாதிரி போட்டிருப்பாங்களா, அதை ஓப்பன் பண்ணுவாங்க பாருங்கள். அப்படியே வந்துட்டு அங்கே அப்படியே தபால்னு ஒரு சத்தம் கேட்கும். பார்த்தா அங்கே வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஓப்பன் பண்ணால் வெடிக்கிற மாதிரி இதாக்கி வச்சுருப்பாங்க. அதோட அவங்களும் அங்கே எல்லாம் மயக்கம் போட்டு கடந்துட்டு இருப்பாங்க. திரும்பவும் இந்த கேம் முடிஞ்சோடனே அதே மாதிரி ஓட்டெடுப்பு நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்பவும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா, விளையாடணும் அப்படின்ற மாதிரியே சொல்லி முடிச்சிருவாங்க. இப்போ இங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு வழி இருக்காதா, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு எல்லாரும் ரொம்பவே பயந்து போயே இருந்துட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு பாடுறவர் ஒருத்தர் இங்கே வந்திருந்தாருல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரை ஒருத்தர் ஏமாத்திருப்பார், இவரோட பணத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு. அந்த ஆளும் இங்கே விளையாட வந்திருப்பார். அவங்க 2 பேருக்குள்ள அடிக்கடி வந்து வாய் தகராறு கை தகராறு நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இங்கே திரும்பவும் விளையாடுற மாதிரி ஆரம்பிச்சு விட்டாங்களா, சரி எல்லாரும் சாப்பிடுங்க படுங்கன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஒரு ஃபோர்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ஆபத்தானது ஒரு பொருள் தானே, ஏற்கனவே எல்லாரும் எப்போ ஒரு ஆள் குறைய மாட்டாங்க, கொஞ்சம் பணம் அதிகரிக்காதுன்ற மைண்டில் இருக்காங்க. இப்போ இதை கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப வசதியாக போயிடும், அவங்க ஒரு பக்கம் கவலையாக இருப்பாங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு பாடுறவர், அப்புறமா அந்த லவ்வர் பாய், அதுக்கப்புறம் அந்த ரவுடி, இவங்களுக்குள்ளெல்லாம் வந்துட்டு ஒரு சண்டை சச்சரவு வர மாதிரி ஆகிடும். அதோடு இப்போ என்ன பாத்ரூம்குள்ளே போயிட்டு எல்லோரும் மாறி மாறி அடிச்சுக்கிற மாதிரி ஆகிடும். ஆனால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு, இப்போ இது 2 குரூப்பாக பிரிஞ்சிருவாங்க. கேம் விளையாட வேண்டாம்னு நினைக்கிறாங்களா அவங்களாம் ஒரு டீமாகவும், கேம் விளையாடணும்னு நினைக்கிறவங்களும் ஒரு டீமாகவும் பிரிஞ்சு நின்றுட்டு அவங்களுக்குள்ளேயே 1008 சண்டை போடுவாங்க. இந்த கேமை திரும்ப கண்டினியூ பண்ண நினைக்கிறாங்கல்ல, அவங்க வந்துட்டு இவங்ககிட்ட வேணும்னே வாண்டடாகவே சண்டை வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஹீரோ எவ்வளோ சொல்லுவார், இதுக்கு மேலே நீங்கள் எதுவும் சொல்லக்கூடாது, ஏன்னா அவங்க ரூல்ஸ் வந்து மாறுற மாதிரி இருக்கும். அவங்க அடிச்சுக்கிட்டாங்கன்னா அடிச்சுக்கிட்டு போட்டோம், அவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கான பணம் வரும், ஆனால் யாரும் எந்த சண்டையும் தடுக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஹீரோவுக்கும் எதுவும் பண்ண முடியாது. இப்போ பாத்ரூமில் இவ்வளோ சண்டை நடக்கும், அதில் சில பேர் வந்து அதிலே இதாகிடுவாங்க. அதுக்கான அமௌண்ட்டும் வந்துட்டு ஏறிக்கிட்டே இருக்கும். என்னடா இது மாறி மாறி போயிட்டே இருக்குன்ற மாதிரி ஹீரோவுக்கும் ரொம்ப ஒரு மாதிரி குழப்பமாகவே இருந்துட்டு இருக்கும். எப்படியாவது இருக்கவங்களை காப்பாற்றியே ஆகணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பாரு. இந்த பாத்ரூமில் நடந்த சண்டையிலே வந்து நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க. அந்த பாட்டு பாடுறவர் இருக்கார்ல, அவர் சும்மா இல்லாமல் அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவரோட ஒரு செயின் மாதிரி போட்டிருப்பாரு. அதில் வந்துட்டு சில மாத்திரை மயக்கம் வர மாதிரி அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாரு. அதை வந்து எடுத்து போட்டுட்டு சண்டை பெருசாகி நிறைய பேர் இப்போ இதில் இதாகிருப்பாங்க. அவரும் இதில் இறந்து போயிருப்பார். இப்போ இவரோட செயினை வந்து இன்னொருத்தர் இருப்பார் அவர் டீம்லேயே, அவர் எடுத்து போட்டுக்கிட்டு அவர் வந்து அந்த டேப்லெட்டை அந்த மாதிரிலாம் இது பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ ஹீரோ வந்து என்ன சொல்வாருன்னா, இதுக்கு மேலே வேறு வழியே கிடையாது, வேறு ஏதாவது நம்ம செஞ்சாகணும்னு சொல்லிட்டு பேசுவார். அப்போ என்ன பிளான் பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு, இதுக்கு மேலே அவங்க வைக்கிற கேமை நம்ம விளையாட வேணாம், ஏன்னா இனிமேல் இதுக்கு மேலே எல்லாம் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. இப்போ வந்துட்டு அந்த பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் வரும்போது நம்ம எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அவங்களுக்கு எதிராக வந்து அவங்க கூட சண்டை போடுவோம். சண்டை போட்டு நம்ம நிறைய பேர் தானே இருக்கோம், அவங்க கூட சண்டை போடுவோம். சண்டை போட்டு அவங்களோட திங்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு அவங்கள மிரட்டுவோம். அப்படி நம்ம இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிடலாம், அப்படி இப்படி நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால இப்போ அவங்க வருவாங்கல்ல, அவங்க வரும்போது இப்போ அவங்க எல்லாரையும் அவங்கள லாக் பண்ணணும், அவங்கள்ட்ட உள்ள அந்த கன்னெல்லாம் அந்த இதெல்லாம் நம்ம பிடுங்கி வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ எல்லாத்தையும் சொல்லிடுவார். சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்தவுடனே அவங்கள்ட்ட சண்டை போட்டு அவங்களோட திங்ஸ் எல்லாம் பிடுங்கிட்டு மிரட்டிக்கிட்டு அப்படி சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இங்கே இது எல்லாத்தையுமே ஒருத்தர் அங்கேருந்து பார்த்துக்கிட்டே தான் இருப்பார். இந்த நம்பர் 1 இருக்காருல்ல, அவர் இவங்க கூடவே இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பார். வழியிலேயே பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அங்கேயும் போயிடுவார். அதாவது அவர் வந்து மெயினான ஆள் தானே அந்த கேமுக்கு. அவர் அங்கேயும் போயிட்டு என்ன சொல்வார்னா, முட்டாள் பசங்களா, இப்படி தான் அவனுங்க கையில் இது பண்ணிட்டு இது பண்ணுவீங்களா, அவனுங்களோட பிளான் எல்லாத்தையும் இப்போ தெரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ வந்து இந்த மாதிரி போங்க அந்த மாதிரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அங்கங்கே அனுப்பிவிட்டு ஓரளவு எல்லாரையும் பிடிக்கிற மாதிரி பண்ணிடுவார். இப்போ வேறு வழியே இல்லாமல் வந்துட்டு எல்லாருமே மாட்டிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஹீரோவும் சேர்ந்து மாட்டிப்பார். ஏன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற புல்லட்ஸ் எதுவுமே இப்போ கிடையாது, எதுவுமே அவங்கள்ட்ட இப்போ போராட்டத்துக்கு எதுவும் இல்லை. அதோட அவங்க தூங்கும் போது தான் அந்த பிளானை பண்ணலான்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாங்க. இப்போ எதுவுமே பண்ணல, நாங்கள் எல்லாரும் வந்துட்டு இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோவும் வந்திருப்பார். அதோடு இப்போ அவங்க எல்லாரும் திரும்ப எல்லாரையும் பிடிச்சி வச்சுருப்பாங்க. வேறு யாராவது வராங்களா, அங்கே வராங்களா, இங்கே வராங்களான்னு சொல்லிட்டு பார்த்து ஒருத்தவங்க மூவ் பண்ணிகிட்டே போவாங்க. நிறைய பேர் இதுலேயும் இறந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நல்லா இதை வந்து உனக்கு ஆப்ரேட் பண்ண தெரியுமா, நீ இதை வச்சுக்கோ அதை வச்சுக்கோ அப்படின்னு மாறி மாறி பேசி இப்போ இவங்களுக்குள்ளவே ஒரு இது ஆக்கி அவங்களுக்கு அகேன்ஸ்டாக வந்து நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுவார். இப்போ
இதுதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிளான் பண்ணுவோம். இந்த நம்பர் 1 இருக்கவர் வந்து இதெல்லாம் பண்ணிட்டே இருப்பாரு. அப்போ திரும்பவும் அவரோட ஃப்ரெண்டா இருக்காரு, அவர் பார்ப்பாரு. அவரா வந்து இப்படி இந்த மாதிரி தேடி போறோன்ற பேர்ல வந்துட்டு இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் வந்து முடிச்சு கட்டிட்டு இருப்பாரு. பிளேயர்ஸ் சுடுவா இதெல்லாம் பார்த்தோன்னா ஹீரோட ஃப்ரெண்டுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். இவன் வந்து நல்லவன் கிடையாது, இவனை பத்தி நம்ம சொல்லாம ஹீரோ கிட்ட சொல்லாம விட்டது நம்ம பேர்ல தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஒன்று அவர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவர் ஃபர்ஸ்ட் பார்ட்லலாம் வந்து பிளாக் கலர் ட்ரெஸ்ஸோட தான் சுற்றிட்டு இருப்பாரு. அதே ட்ரெஸ்ஸை வந்து இப்போ திரும்ப அவர் போட்டுக்கிட்டு அவர் பாட்டுக்கு சுற்ற ஆரம்பிச்சிருவாரு. அதோட பார்த்தீங்கன்னா திரும்ப எல்லாரையும் இப்போ பிடிச்சி வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாரும் கேம் விளையாடி தான் ஆகணும். அந்த பாட்டி மேலே ரொம்ப கவலைப்படுவாங்க. திரும்ப அந்த பெரிய பொம்மை இருக்குல்ல, அது கூடவே இன்னும் 2 பொம்மை சேர்த்த மாதிரி வச்சுருப்பாங்க. இப்போ 3rd பார்ட் இருக்குல்ல, சீசன் 3 இருக்குல்ல, அதுக்கான ஏற்பாடாக தான் அது இருக்கும். இப்போ திரும்பவும் கண்டினியூ ஆகும்னு இருக்கும். ஆனால் ஹீரோக்கு இன்னும் கொஞ்சம் ஹீரோயிசத்தை ஏற்றிருக்கலாமோ நம்மளுக்கு தோணும். இன்னொரு கதையில் சந்திக்கலாம்.